குரு நமக. முருகா முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா ஆறுமுக கடவுளே சுப்பிரமணிய சுவாமி என் இன்பமே ஈசனே பரம்பொருளே எங்கும் நிறைந்த பரபிரம்மே சரணமையா சரணம் சரணமையா சரணம் சரணமையா சரணம் சிவாய் சிவம். மயில் வாகனனே மயூர வாகனனே எங்கள் நாதனே குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. குமார கடவுளுக்கு அரோகரா. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. ஓம் ரமணாய நமக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. ஓம் சங்கராய நமக. முருகா சன் சிவாஷி. சொல்லுங்க வினோத். சொல்லுங்க ஜெகதீஷ். சுவாமி, ஆ மன்னிக்கும் முறையை பழகுவது எப்படி சுவாமி? இந்த மன்னிக்கும் பக்குவம் இயல்பாகவே நமக்கு மனதில் அமைந்து விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் சாமி? அது எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது? அதுக்குதான் கடவுள் தன்மை. தண்டிப்பது, எதிர்ப்பது, பழிவாங்குவது இதெல்லாம் இயல்பு. இது சாமானியர்கள் எல்லாருக்குள்ளே இயல்பா இருக்கிற ஒரு விஷயம். மன்னித்தல் என்பது ஒரு பக்குவம் சொல்லலாம், இல்ல மேன்மைன்னு சொல்லலாம், பெருந்தன்மைன்னு சொல்லலாம், இல்ல நாம் கடவுளை நெருங்குகிறோம், கடவுளை அணுகுகின்றோம், இந்த சூழல்ல கடவுள் நமக்கு உதவுகிறான், இப்படி பல கோணங்கள்ல பார்க்கலாம். நம்ம இயல்பா நம்மளோட பிறப்புல இந்த ஆணவம் கம்மம் மாயை எப்படி இருக்கோ அந்த மூன்றின் வாயிலாக பஞ்சமா பாதகம் நாம் செய்து கொண்டே இருப்போம். அதாவது காமம், குரோதம், பழிவாங்க உணர்வு. இது மூன்றும் பஞ்சமா பாதகம். இதுக்கு எந்த இடத்துல மன்னிப்பும் இல்லை. பழி வாங்குவது என்பது ரொம்ப கடவுளை நெருங்க முடியாத ஒன்று. கடவுளை வணங்குதலோ அதெல்லாம் கிடைக்காது. சும்மா நீங்க பழக்க வழக்கத்துக்கோ இல்ல தன் வேட்கைக்கோ தன் விரக்திக்கோ இல்ல என்ன சொல்லுவது தன் மன வேகத்துக்கோ ஆத்திரத்துக்கோ ஏதோ ஒண்ணு
நீங்க எல்லாம் கும்பிடுவீங்க. அங்கேயும் இந்த பழி வாங்கும் உணர்வு, கோபம், ஆணவம் இதெல்லாம் வளர்க்கறதுக்கே அதை செய்வாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு செய்யல, அவங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அறியாமை. இந்த அறியாமைன்னு சொல்வதே மன்னித்தல். அவர்களெல்லாம் அறியாமையில் செய்கின்றார்கள் என்று சொல்ற வாக்கியமே இல்ல சொல்லோ அறியாமை என்று சொல்லுதலே மன்னித்தல். சாமானியர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சாமானியன் அல்ல அப்படின்னு என்று நீங்க உங்களையே நிரூபித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்களே நிரூபித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீயே புரிதல் வேண்டும். இல்லை, மற்றவர்கள் முன் நான் சாமானியர்கள் அல்ல என்று நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மன்னித்தல் முதல் படி. சாமானியன் நீ நான் அப்படியே அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் திருப்பி போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மன்னித்தல் வேணும்னா முதல்ல உங்களை தன்னிலை உணருதல், இல்லை தன்னை கட்டுப்படுத்தல், தன்னை நிதானித்தல், இந்த மாதிரி பண்புகளை கொஞ்சம் வளர்த்திருக்கும். அதற்கு தியானம், யோகம், பிராணாயாமம் இந்த பயிற்சிகள்லாம் மிகவும் அவசியம். ஏன்னா மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் தன்னை பாதுகாத்துக்கணும், தான் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளேருந்து அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். அது நேர்மறையாக ஒரு ஆற்றல் பிறக்கணும்னு சொன்னோம்னா அதற்கான பக்குவங்கள் வேணும். எதிர்மறையான ஆற்றல் இயல்பா வந்துகிட்டே இருக்கும். இங்க ஆசா, பாசம், சுகம், துக்கம் இதெல்லாம் இருக்கும்போது அது அவங்களுக்கு ஒன்று தொடும் போதெல்லாம் ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அந்த மன வலிமையை உயர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மன வலிமையால ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இழந்துகிட்டே இருக்கும். மன்னிக்கணும்னா இப்போ ஒருத்தர் நம்மளை அவமதிச்சிட்டார், இல்ல உண்மை தெரியாம பேசிட்டார், இல்ல சும்மா தன் சுய லாபத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக ஒருத்தர் மேல் பழிப்பது, இல்லை பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அவங்களிடம் ஏதோ ஒன்று அபகரிக்கிறதுக்காக நான் நாடகம் இந்த மாதிரிலாம் பண்ணி நாம் ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். நீ என்ன பண்ணாலும் அந்த வலியும் வேதனையும் வந்ததுதான். அது போவாது இல்லையா? இப்போ ஒருத்தரால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், ஏதோ ஒன்று உறவாடிக்கு எடுத்து விட்டார், நல்ல ஒரு போல் பழகி நமக்கு சில அவருக்கு ஆதாயம் இல்லாத போது நம்மளை பழித்தலும், ஆதாயம் இருக்கும் போது புகழ்தலும், அந்த மாதிரிலாம் சில காரியங்கள் பண்ணிட்டாரு. அவரை தண்டிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன்? அவரை தண்டிக்கிறதுக்கு இல்ல அவருக்கு அதே செயல் அவருக்கு திருப்பி செய்யறதோ, இல்ல 4 பேர்கிட்ட போய் இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு பொருளை பேசுறதோ, புலம்புறதோ, குற்றம் குறை சொல்றதோ, இதெல்லாம் என்னன்னா பலவீனத்தின் உச்சங்கள். இதெல்லாம் ஒரு பலவீனங்கள். புலம்பல், குற்றம், குறை சொல்லுதல் எல்லாமே வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பாடம், ஒரு அனுபவங்களை எடுத்துக்கணும். சரி, என்னப்பா பண்ண போற நீ? இதெல்லாம் வச்சு நீ என்ன சாதிக்க போற? எல்ஐசி பில்டிங் வாங்க போறியா? போ வாங்கிக்கோ, பரவாயில்ல. என்ன சாதிக்க முடியும்? ஒன்னும் சாதிக்க முடியாது. அவங்க ஒரு பயனை அடைய மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மனம், பழக்க வழக்கம், அவங்க எண்ணங்கள், நோக்கங்கள் அதெல்லாம் அப்படி அவங்கள மாத்தி அமைச்சிருக்கும். அவங்க ஆணவமும் அப்படியெல்லாம் செய்திருக்கும். அவங்க அந்த மாதிரி செய்யல. நமக்குள்ள இருக்கிற ஆணவத்தை எழுப்பதோட அவங்கள மன்னிச்சிடணும், போட்டோம், பரவாயில்ல, அவன் தான் நல்லா இருக்கட்டும், 100 வயசு வாழ்ந்து. அதனால் பாதிப்பு நம்மளுக்கு அடைஞ்சனே, இவ்வளவு வலிச்சதே, இவ்வளவு இழந்தனே, இவ்வளவு வேதனைப்பட்டனே அப்படின்னா
இவ்வளவு பெரிய அனுபவம், மன்னிக்க முடியும், மன்னிக்கணும்ன்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்ததுனால அந்த இழப்பு ஒன்றும் பெரிதல்ல அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இழப்பு இழப்பு தான். நீ தண்டிச்சாலும் இழப்பு தான், திரும்ப வந்துடுது. ஆனால் நீ தண்டிக்கவோ, பழி வாங்கவோ, நிந்தித்தலோ, புலம்பலோ, குற்றம் குறை சொல்லிக்கிட்டு அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அதே சிந்தனையிலே இருக்கீங்க, எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர பகையாகவும், விரோதமாகவும், எதிரியா மாறும். அப்புறம் இதெல்லாம் என்ன சொல்றது, அழிக்கிறதுக்கோ அதை விட்டு விலகிறதுக்கோ வாய்ப்பே இல்லாமல் அதுக்குள் சிக்கிக்கொள்ளும். அதுக்குள்ள சிக்கிக்கிட்டோன்னா ஒன்னு ரெண்டாவும், ரெண்டு மூணாவும், மூணு நாலாவும், அஞ்சாவும், ஆறாவும், ஏழு போயிட்டே தான் இருக்குமே தவிர அதற்கு ஒரு முடிவுன்றது இருக்கவே இருக்கு. கடைசியில எதையோ சுமக்க போய் இதையும் சுமந்துட்டு இருக்கும். இந்த நிலைகள் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருன்னா பாவம் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒன்று சொன்னான்னா அவர் ஏதோ நம்மளுக்கு ஒரு சின்ன பாதம் இழைச்சிருக்காருன்னு கூட வச்சுப்போம், இல்லை இழைக்காம கூட இருக்கலாம். இல்லை அவருக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறான்னு சொன்னா வேணும், அவன் என்ன பண்ண அந்த இந்த மாதிரிலாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த அன்புன்ற சொல்லி அவங்க உணராமையே போயிடும் அவங்க வாழ்க்கையில். சில பேர் சிரிப்பாங்க, வேணும் வேணும் நல்லா வேணும்னு சிரிப்பாங்க. அதெல்லாம் ஒரு வக்கரம், அதான் அந்த குரோதம் சொல்றோமே அதான். அதனால என்ன ஒண்ணு நடந்ததோ நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு தண்டிக்கிறதுனாலயோ இல்ல அவர் நம்ம கிட்ட சும்மா நம்மளோட அதிகாரத்தையோ இல்ல நம்ம எதிர்ப்பை அவர் தாங்க முடியாம நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னா அதுவும் உண்மை கிடையாது. அதை விட நீங்க மன்னிக்கிறத விட ஒரு பெரிய தண்டனையும் கிடையாது. அவங்கள மன்னிக்கும் போது ஏற்படுற வழி இருக்கு பாருங்க. நீங்க தண்டிக்கும் போது அடுத்த தவறுக்கு இப்ப 5 ரூபாய்க்கு தப்பு பண்ணாருன்னா தண்டிச்சீங்கன்னா அடுத்து 10 ரூபாய் தவறுக்கு போவார், அடுத்து 20 ரூபாய் தவறுக்கு போவார். தவறுகளை மன்னிப்பதே குற்றங்கள் குறைவதற்காக. இந்த மன்னிப்பதற்குன்னா அவனை மன்னிச்சினான்னா அடுத்த முறை அவன் தவறு செய்ய மாட்டான். இல்லைன்னா குற்றம் என்ற நிலைக்கு உயர்ந்துட்டே போயிட்டு இருப்பான், தண்டிக்க தண்டிக்க இதெல்லாம் பழகிடும். ஸோ மன்னிப்புத்தல் எதற்குன்னா தவறுகளை குறைப்பதற்காக, குற்றங்களை குறைப்பதற்காக இந்த மாதிரி. மன்னித்தல் இருக்கு பாருங்க, அந்த வழி தண்டனையோட கொடுமையானது. அதனால மன்னித்தல் என்பது அதுக்காக அவரை வலிக்கணும், அவரை தண்டிக்கணும்ன்ற நோக்கத்துல மன்னித்தல் அல்ல. அந்த மன்னிக்கும் போது தான் செய்த தவறை அவன் உணர்கின்றான். அந்த வருத்தம், அந்த வருத்தப்படும் போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு தன்னிலை உணருதல், தன் தவறுக்காக வருந்துகிறான். அந்த தவறுக்காக வருந்தி திருந்தி நம்மிடம் மன்னிப்பு கேட்டான்னு வைங்களேன், அன்னைக்கு நம்ம அவனை மன்னிச்சோம்னா அது உண்மையா இருக்கும். அதை விட்டுட்டு வாயளவுல மன்னிச்சுட்டு அவனை எதிர்க்க முடியாம, ஒன்றும் பண்ண முடியாம, வாயளவுல நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா சமாதானம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள
அவன் கெட்டு போனோம், நாசமா போனோம், நல்லா இருப்பானான்னு சொல்றது இல்லை. மன்னிச்சிடணும், சரி பரவாயில்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. இதற்கு முதல் காரியம் என்னன்னா, முதல்ல மனசை கொஞ்சம் அமைதியா வச்சு, மனசை அமைதிப்படுத்த கத்துக்கணும், சமாதானம் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மன்னித்தல்ன்ற இடத்துக்கு போகணும். கொஞ்சம் அறிவுபூர்வமாக என்ன பண்ண முடியும்? அவனை தண்டிச்சுட்ட என்ன வந்துடும்? நமக்கு நாம் மனதுக்கு தானே இந்த பிரச்சனை, கோபமோ தாபமோ ஆஹ் ஏதோ ஒரு நஷ்டத்துக்கு வெறும் இந்த மனசுக்காக அவனை தண்டிச்சலோ சபித்தலோ இல்லை மன்னிக்கணும். உடல்ல கொஞ்சம் சீரா இல்லை, அதான். இதனால நம்மளுக்கு அடைய போற பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலத்தை வீணடிக்கின்றோம். தன் கோபத்தையோ ஏதோ ஒன்றை மன வலிமையில போய் அதை சேர்த்துக்கிட்டு எப்போதும் நான் எல்லாருக்கும் எதிரியாவே பாவிச்சுக்கிட்டு, ஒருத்தனை எதிர்க்கு போய் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் எதிரியா பாவிக்கிற நிலைமை வந்து, அதனால வாழ்வோ தாழ்வோ நல்லதோ கெட்டதோ எல்லாம் எம்பெருமான் ஈசன் செய்கின்றான். இவன் வாயிலாக நான் அவமானப்பட வேண்டும் பட்டுவிட்டேன், இவன் வாயிலாக நான் துன்பப்பட வேண்டும் பட்டுவிட்டேன், இவன் வாயிலாக நான் இழக்க வேண்டும் இழந்து விட்டேன். ஓ நல்ல. ஆனால் நாம் கோழையோ இல்லை துணி விற்றவர்களோ அல்ல, இல்லை என்னிடம் வீரமோ இல்லாமல் அல்ல, அவர்கள் எதிர்க்க பலம் இல்லாமல் அல்ல, நான் பயந்து ஒடுங்கி ஒளிந்து வாழும் அற்ப மானிடனும் அல்ல. தன் சுகத்துக்காகவோ தன் நலனுக்காகவோ நான் கூன கும்பிடு போட்டு போற கோழையும் அல்ல. எதிர்த்தால் எதிர்த்து நிற்கும் எப்பேற்பட்டவளா இருந்தாலும் துணிந்து நிற்கும் பலம் உடையவன் தான். ஆனால் எதிரி ஒரு சாமானியானவன். அற்ப பேருக்கோ அற்ப புகழுக்கோ அற்ப பெருமைக்கோ அற்ப காசுக்கோ அற்ப சோறுக்கோ இல்ல சுகத்துக்கோ இல்ல சொத்துக்கோ பத்துக்கோ பந்த பாசத்துக்கோ ஆணவத்துக்கோ கம்மத்துக்கோ மாயைக்கோ தன்னை உயர்த்தாது என்னை தாழ்த்தி விட்டால் அவனை எல்லாம் போட உயர்ந்து விட்டாயா வாழ்ந்துக்கோ. ஆனால் நான் இது பலம் இல்லாதவன் அல்ல, பலம் படைத்தவன். ஆனா அதை எங்கே காட்ட வேண்டும்? எதிரியும் எனக்கு நிகராக இருந்தால் அவனை எதிர்க்கலாம். சும்மா ஒரு சாமானியன் வெறும் இந்த மாதிரி அற்ப காரியங்களுக்காக தான் செஞ்சிட்டான்னு சொன்னா உன்னெல்லாம் போடா நல்ல, அவள் தானே நீ உயர்ந்துட்டியா, என்னை தாழ்த்தி வாழ்ந்துக்கொள் போ. சரி இந்த 10,000 ஏமாத்திட்டியா, இன்னும் வாழ்க்கையில நீ உயர்ந்துருவியா, வாழ்ந்துக்கோ போ. வேற என்ன பண்ண போற இப்ப? ஏதோ ஒரு அடி ஏதோ பண்ண லாபம் பார்த்துட்டியா, பரவாயில்ல சந்தோஷமா இரு, இவ்வளவு தானே. வேற என்ன பண்ண போற நீ? எவ்வளவு நாள் பண்ணுவ நீ? பண்ணிக்கோ. இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? எல்ஐசி பில்டிங் வாங்க போறியா, வாங்கிக்கோ. 100 வருஷம் வாழ போறியா, வாழ்ந்துக்கோ. வேற என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த நஷ்டத்தோட மதிப்பு, நம் வழியின் மதிப்பு, இதை பொருட்டே மன்னித்தள்ள முடியும். நான் இல்ல சரி அவன் சாமானியன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், நமக்கு நாமே பெருசா உயர்வா பாவிச்சுக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாக உணர்தல் வேண்டும். ஒருவேளை என் மனம் அனுமதிக்கவில்லை, நான் துயரப்படுகிறேன், வேட்கைப்படுகிறேன், விரக்திப்படுகிறேன், கோபப்படுகிறேன், என்னால் அவன் என்னை இப்படி இழுவித்து படுத்தி விட்டானேன்னு சொல்லி நான் அவனை மன்னிக்கணும்னு சாமி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி சும்மா பாவத்துல பண்ணக்கூடாது. அப்போ அந்த கோபம் தாபம் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட பகிர்ந்துக்கணும். இறைவா இல்ல குரு கிட்ட, சாமி இந்த மாதிரி எப்படி எல்லாம் எனக்கு நிகழ்ந்துச்சு, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒண்ணு இதெல்லாம் தாங்குற பலத்தை கொடுத்த மன்னிச்சு நான் திரும்ப உயர்ந்ததுக்கு என் நிலையை விட்டு நான் வலுவாமல்
இதை என்னை பலவீனப்படுத்தி என்னை திரும்பவும் பலவீனமாக்கி திரும்ப நான் சாமானியன் இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடு. இல்லை, இதையெல்லாம் போக்குவதற்கு எனக்கு வழி சொல். இல்லை, இந்த பொறுத்தல், சகித்தல், நிதானித்தல், தெளிதல், உச்சரித்தல் என்ற பக்குவத்தை கொடு. இன்னும் கடவுள்கிட்ட பிரார்த்தனையில கேட்கலாம், குரு கிட்ட கூட கேட்கலாம். நாம் அன்பை வளர்க்க வேண்டும், பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீங்க தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலகத்தையே தண்டிக்கணும். நீங்கள் சும்மா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போவோம். நீங்க 10 பேர் உங்களை சுத்தி நீங்க தொடர்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்க. சாமி உங்க வாய்ஸ் கேக்குறீங்க சாமி? இன்னொருத்தர் லைன்ல இருக்கு சொன்னாரு. சரி. ஒரு கால் வந்துச்சு, அதான். ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சுவாமி. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்களுக்காக அன்பை வளர்க்கணும், பண்பை வளர்க்கணும், அறிவை வளர்க்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துல நீங்க தினமும் 10 பேரை சந்திக்கிறீங்கன்னா இந்த 10 பேரு தினமும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சின்ன காயமா இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் பழகிட்டோம், நான் எனது என்ன அவங்க நம்பிட்டதுனால அவங்க அவமானப்படுத்தினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு அந்த தருணம் வலிக்கும். குற்றம் குறை புலம்புவேன், அவங்கள இவங்கள குறை சொல்வேன், பாட்டுன்னு வேலைக்கு போயிட்டு இருப்பேன். திரும்ப அவங்க கிட்டயே பேசுவேன், அவங்க கிட்டயே பழகுவேன். இப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டே இருக்கும். ஆனா இதே 3வது மனுஷன் சொன்னா உள்ள இருந்து வரும் பாருங்க ஒரு பவர், அவ்வளவுதான். அவனை அழிக்காம விடக்கூடாது, அவனை நாசம் பண்ண விட மாட்டான், அவனை நான் வெட்டாம விட மாட்டேன், குத்த விட மாட்டான், அவனுக்கு நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். இவங்க ஒன்றும் பண்ணலைனாலும் வாய் அளவுல பயங்கரமா புலம்பி குற்றம் குறை சொல்லி பாருங்க சுவாமி இப்படி எப்படி எல்லாம் சொல்லி தீர்ப்பான். ஏன் இவங்கள பண்ண முடியல? இதே காயத்தை 3வது மனுஷன் ஏற்படுத்தினால் இத்தனை ஆர்ப்பாட்டம்.
நமக்குள்ள உள்ள உரியவர்களோ, சுற்றுப்புற சூழலோ, நண்பர்களோ, அன்பர்களோ, தாயோ, தந்தையோ, அப்போ இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க வலிக்காது. அங்க அவங்களுக்கு கோவத்துல கூட திட்டுவாங்க. நிறைய அம்மாக்கள் எல்லாருமே, அப்பாக்கள், பசங்க எல்லாமே திருப்பி. ஆனா அவங்க அந்த பந்த பாசத்துக்கு உட்பட்ட பழித்தல் பாதிப்பை ஏற்பட்டது. ஆனா அது உண்மை கிடையாது. சும்மா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில வர கோபத்தாபங்கள். அப்போ அவனை மனவிலப்படுத்தி அவனை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு உபாயமாக அவங்க கருதுறாங்க. இது ஒரு வழி. அந்த நல்லதுக்கு பயன்படுத்துற மாதிரி, ஐயோ கண்ணே நல்லா சாப்பிட்டியாப்பான்னு மாதிரி, இதே மாதிரி இது ஒரு பாவம். அதனால அது பழிநலிக்க. இதே மூணாவது மனுஷன் தான் அவ்வளவு பொங்கும். ஆனா இவர்கள் சொன்ன சொற்களும் அதே வழிதான், அவர்கள் சொன்ன சொற்களும் அதே வழிதான். ஒரு முறை ஒரு சம்பவம். நமது நெருங்கிய அன்பர் ஒருத்தர், அவருக்காக நான் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன். அவருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம், கருத்து வேறுபாடு. அது முத்தி வேற வேற ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்போ நாங்க போய் பேசுறதுக்காக போயிருக்கோம். அந்த அம்மா பேசின பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா, நிச்சயமாக என்னால் சகித்துக் கொள்ளவும் பொறுத்துக் கொள்ளவும் முடியல. இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்திட்டாங்க. நான் இவரை திரும்பி பார்க்கிறேன். இவரும் வீம்புக்கு திரும்ப தானே இந்த மாதிரி இவரும் சில விஷயங்களை பயன்படுத்துறாரு ஒழிய, அஹ், என் காது கிட்ட சொல்ல, சாமி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, பேசி அப்படியே ஆஃப் பண்ணுங்க சாமி, அதை நீங்க என்ன கம்முன்னு இருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு கோவம், இப்படி அவமதிப்பவர்கள் முன் எதற்கு அப்படின்னு சொல்லி நான் நான் என்னை போலவே பாவிச்சு கோவப்படுறேன். ஒரு என்கிட்ட காது கிட்ட சொல்ல வந்த பிறகுதான் நாம வருது, அச்சிச்சோ சிவா என்ன இது, அவருக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னும் போது நம்ம ஏன் கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே நான் கட்டுப்பட்டுக்கிட்டு சரின்னு பேசி வீசி ஏதோ பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அதே இடத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எதுவா இருப்பினும் சரி. ஆனா என் தன்மானம் இழக்கும் மாயின் அது எதுவா இருந்தாலும் வேண்டாம் என்ற ஒரு நிலையில இருப்பேன். ஆனா அப்புறம் புரிஞ்சுது எனக்கு. உடனே நான் சுதாரிச்சுக்கிட்டு உடனே பண்ணி அவங்களும் இப்ப எல்லாம் ஓகே சுமூகமா போயிட்டேன். பாருங்க, இங்க இவங்க அறியாமலே மன்னிக்கிறாங்க. ஏன்னா அது வேணும்ன்றதுனால. இதே வெளியேன்னா வேணான்னு அவங்களால அது சம்பந்தம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் உடனே மன்னித்தல் இல்லை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி இந்த சாமானியர்களுக்கு இந்த டெய்லி இந்த விஷயம் நடந்துதான் இருக்கும். ஆனால் பந்தமோ பாசமோ சுகமோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பணமோ ஏதோ ஒண்ணு அவங்கள இதுக்கு சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா "ஐய், ஊய்" அப்படியே பயங்கரமா போயிட்டு இருக்கும் வார்த்தைகள். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இந்த ஒரு ஆதாயம் கிடைக்கப்படுறதுனால, இதெல்லாம் வேணும்ன்றதுனால இதெல்லாம் சமாதானம் அவங்களுக்குள்ளேயே செஞ்சுட்டு அவங்களுக்குள்ளேயே மன்னிச்சுட்டு போறாங்க. இதே விஷயத்தை ஏன் எல்லார்கிட்டையும் செய்யக்கூடாது? இந்த சக்தி என்கிட்ட இல்லை, இது என்னால நான் இது முடியாது, நான் புதுசா வளர்க்கணும்லாம் இல்லை, எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா இதை இங்க மட்டும் பயன்படுத்துவேன், வெளியே பயன்படுத்த மாட்டேன். இங்க நஷ்டம் ஏற்பட்டாலும் மன்னித்தல், அவமானம் ஏற்பட்டாலும் மன்னித்தல், இழப்பு ஏற்பட்டாலும் மன்னித்தல், உறவாடி கெட்டாலும் மன்னித்தல், நம்ப வச்சு கழுத்தறுத்தாலும் மன்னித்தல். இங்க எல்லாமே சரி.
மன்னிச்சிருவோம் நாங்க. ஆனால் இதே தவறுகள் வெளியே இருந்து ஒருவன் செய்தால் அவனை நான் மன்னிப்பதில்லை. அவனை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன், பழி வாங்காமல் விடமாட்டேன், அவனை நான் அழிக்காமல் விடமாட்டேன், ஒரு கை பார்க்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் ஏன் அந்த கோபம் வரணும்? இதே விஷயம்தான் இங்கே நடந்தது. ஆனா இங்க ஒண்ணுமே எனக்கு பாதிக்கல, பரவாயில்லன்னு ஏத்துக்கிறோம். இதே விஷயம்தான் இங்க செய்யறான். அச்சோ மாவன. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தர்மம் நீதிக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கு. அவரவர்களுக்கு ஒரு நியாயம், அவரவர்களுக்கு ஒரு அநியாயம். அவர்களுக்கு சாதகமா இருப்பதெல்லாம் நியாயம், அவர்களுக்கு சாதகமா இல்லாததெல்லாம் அநியாயன்ற மாதிரி போகுது. அதனால இங்க மன்னித்தல்றது ஒண்ணும் இல்லாம, ஆனா இவங்க எல்லாருக்கும் இந்த செயல்பாடு இருக்கு, இந்த அனுபவம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இதை வெளியே கொண்டு வர முடியல. உள்ளுக்குள்ளேயே அந்த கம்யூனிகேஷன், உள்ளுக்குள்ளேயே எல்லாம் நடக்குது, உள்ளுக்குள்ளேயே எல்லாம் போகுது. இதை வெளியே கொண்டு வந்து வெளியிருந்து வரும் பாதிப்புகளையும் சந்தித்தல், அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கையாள முடியல. அவன் தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாம செஞ்சானோ, தெரிஞ்சு செஞ்சாலும் மன்னிக்கிறது, தெரியாம செய்தாலும். உடனே எம்ஜிஆர் பாட்டு எடுத்துக்கலாம். அந்த தெரிந்து தவறு செய்தால் அந்த கடவுளே இருந்தாலும் விட மாட்டேன்னு ஏதோ ஒரு எம்ஜிஆர் பாட்டு கூட வரும். அதெல்லாம் சும்மா மக்களை கவர்றதுக்கு வேணா அதெல்லாம் சரியா இருக்கும். ஒரு பாட்டுக்கு ரசிகர்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் விஷயம். ஆனால் தெரிஞ்ச தவறு எது, தெரியாத தவறு எது? இதற்கு முதல்ல விளக்கம் வேணும். உங்களால் சொல்ல முடியுமா? அவர்கள் மனதை படித்தால் மட்டுமே சொல்ல முடியும். புரியல. தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று ம். அவர்கள் உள்ளத்தை படித்தாலே தெரியும் அல்லவா? அவங்க உள்ளத்தை எப்படி போய் படிப்பீங்க? அதை புத்தகம் நோட் புக்கை எழுதி வச்சுக்கிறாரு. தெரியாது சாமி. எப்படி படிப்பீங்க? கொஞ்சம் உணரலாம் சாமி, அவங்க தெரிஞ்சே பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்க. நீங்க ஒரு மாயை கண்ணுல வச்சு நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, எவ்ரி பீப்புள் இஸ் வெரி குட், எவ்ரி இஸ் நைஸ் மேன், எவ்ரிபடி இஸ் கைண்ட், எவ்ரிபடி இஸ் லவபிள், எவ்ரிபடி அப்படிதான் உங்களுக்கு தோணும். அறிவு கண் கொண்டு பார்த்து அவங்களோட சுயரூபத்தை லைட்டா தொட்டிங்கன்னா, நான் அப்பப்போ ஒரு சின்ன கல்லு போடுவேன்னு, அவங்க சுயரூபம் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் நிச்சயம். அதெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அடுத்தவங்களை ஆராயறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவங்கள ஆராய போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க போனீங்கன்னா நாம பலவீனம் ஆயிடுவோம். அவங்களோட பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பாதங்கள்ல இருந்து விலகத்துக்காகவே மன்னிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப அவங்கள கோவப்படுத்துறதோ, ஆத்திரப்படுத்துறதோ, அவங்கள நினைக்கிறதோ, எதுவும் நினைச்சோ அதோட அந்த மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம அமைதியா சமாதானமா நிம்மதியாயிடலாம். தெரிந்து தவறு செய்தால்னா என்ன விஷயம்னா, அந்த பயன், அந்த ஆதாயத்துக்காக இதை செஞ்சாலும், இது தப்புன்னு செஞ்சாலும் எனக்கு பயன் கிடைக்குது, பணம் கிடைக்குது, சொத்து கிடைக்குது, சுகம் கிடைக்குது, அதுக்காக நான் இந்த தவறை செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்ச தவறு. தெரியாமல் ஏதோ என் பலவீனத்தால, என்னை கட்டுப்படுத்த முடியாததுனால, நான் ஒரு பாமரன், எது நெறியும் தெரியாததுனால நான் இந்த தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தன் தவறுக்காக வருத்தப்பட்டால் ஒன்றும் மன்னிச்சு விடலாம். மாயோ, மோகமோ, சஞ்சலமோ, சபமோ, ஏழ்மையோ, வறுமையோ, இல்லாமையோ, என் ஆணவமோ, கம்மமோ, மாயையோ என்னை ஈக்கி இந்த பாவத்துக்கு ஆளாகி விட்டேன் சுவாமி அப்படின்னா அவனுக்கு தெரியுது இது நான் இல்லை, ஆனா அந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பு. ஆனா செஞ்சது நான் தான். ஆனா இது நான் விரும்பல, செய்யல, தெரியாம செஞ்சுட்டோம் சுவாமி. ஆனா இதுக்காகவே நான் செய்யறான்ல தெரிஞ்சு, அதுதான் தெரிஞ்ச தவறு. இதனால இது கிடைக்கும்ன்றதுக்காகவே செய்யறதுக்கு பேர் தெரிஞ்ச தவறு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுத்தினால பலவீனத்தினால நான் செய்து விட்டான்னு சொன்னா அது ஆனா சட்டம் நீதின்னு நீதி வேற, சட்டம் வேற. இந்த உலக நீதிக்குள்ள வந்து சட்டத்துக்குள்ள வரும்போது தெரிஞ்ச தவறு, தெரியாத தவறு எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான். அது வேற.
இந்த மன்னித்தல் என்பது இயல்பா எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த சகித்தல் இருக்கா இருக்கு, பொறுத்தல் இருக்கா இருக்கு, நிதானிக்கிறது இருக்கா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்கன்னா எனக்குன்னு இருக்கும்போது மட்டும் இருக்கு, வெளியேன்னு வந்துட்டா இல்லை. இதுதான் பிரச்சனை. அதாவது சிம்பிளா பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு நம்ம வீட்டு குழந்தை ஒரு சின்ன இடையூறு பண்ணிச்சு, அவன் வந்து கோபத்துல தெரியாம ஒரு அடி போட்டான்னு வைங்களேன். இவங்க போய் அப்படி மல்லுக்கு நிப்பாங்க சண்டைக்கு. நீ எப்படி அடிப்ப? என்கிட்ட இல்ல சொல்லணும். நீ எப்படி அடிப்ப? என்னெல்லாம் கேட்டுப்பாங்க. ஆனா இவங்க ஒரு தவறு நடந்துச்சுன்னா, இவங்க அடிக்கிற அடி பாத்தீங்கன்னா, அவன் ஒரு அடிக்கு இவங்க 100 அடி அடிப்பாங்க. இது இவங்களுக்கு தப்பா தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடி அடிச்சான்னா அது பெரிய தப்பா தெரியும். ஏங்க அடிச்சீங்கன்னு கேட்காம அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அது பெரியவங்க சண்டையாகி ஒரு பிரச்சனையாகி ஒரு இன்னலை ஒரு பெரிய இடத்துக்கு போய் நிற்கும். ஆனா இவங்க அடிச்சாங்க பாருங்க, அது அவங்களுக்கு தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கு அடுத்தவங்க தான் அடிக்கக்கூடாது, அடுத்தவங்க திட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் போனது. ஆனா இந்த இவ்வளோத்தையும் அடிச்சுட்டு அம்மா தாண்டா அடிச்சேன், அம்மா அது உனக்கு தெரியாதா, நான் அம்மா உனக்கு ஐ லவ் யூ அடிச்சிடலாம் உன் பேர் நீ இதை சாப்பிட்டேன் இவங்க சமாதானம் பண்ணுவாங்க. அப்புறம் அவனை கூட்டு போய் ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, ஏதோ மைண்ட் டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த அனுபவத்திலிருந்து அவங்க வெளியெடுக்க பார்ப்பாங்க. சில பசங்களுக்கு அதுவே ஆழமா பதிஞ்சு காயமாயி வளர்ந்து அவங்க திரும்பி அதை செய்யற அளவுக்குலாம் போகும். அது வேற கோணம். அதனால மன்னித்தல் என்பது எப்படின்னா, எல்லார்கிட்டையும் இருக்கிறது, அது வெறும் இதுக்குள்ள மட்டும் பயன்படுத்துறோம். அது எல்லா இடத்துலயும் பயன்பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம மனசும் உடலும் பாரம் இல்லாம இருக்கும். அதற்காக நம்ம எல்லாத்துக்கும் மனுஷன் சும்மா ஏமாத்தக்கூடாது. உண்மையா மன்னிக்கணும், ஆத்மார்த்தமா. அந்த தவறுக்கான வழியை முதல்ல வாங்கி அனுபவிச்சு, இதனால இப்ப நம்ம கோவப்பட்டோ திட்டியோ இல்லை ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன வரப்போகுது கூட. இது நமக்குள்ள இருக்கும் போது மட்டும்தான் மன்னித்தல். 4 பொது இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை இடத்துல வந்து பாருங்க நான் மன்னிச்சிட்டேன் நீங்க எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பண்றதுன்றது அவனுக்காக வாதாடுறது ஆயிடும். நல்ல கவனமா இருக்கும். நம்மளை பாதிக்கும் போது மட்டும்தான் நமக்கு இந்த சக்தி இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு, இதை பயன்படுத்த முடியும். 4 பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது வேற கோணல். அந்த இடத்துல போய் நீங்க எல்லாரும் மன்னிச்சிருங்க, அவனை போனா போட்டோம் விட்டுருங்க அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் நாம் செய்ய முடியும். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. நான் மன்னிக்கிறேன் நீங்களாம் மன்னிங்கன்னு அடுத்தவங்களுக்கு கட்டளை இடுறதுக்கோ இதுதான் சரின்னு சொல்றதுக்கோ நமக்கு உரிமையோ பொறுப்போ கிடையாது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். இது அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 பேர் இடத்துல போய் நீங்க உட்காந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போயிருக்கீங்க, 4 பேர் ஒரு கருத்து சொல்றதுன்னா அந்த 4 பேர்ல எது அதிகப்படியான நபர்கள் விரும்புகிறார்களோ அது. இல்லை என்றால் நாம் நடுநிலை வகிக்க வேண்டும். நான் மன்னித்து விட்டேன் போட்டு, நான் நடுநிலைவாதி. அந்த நடுநிலையில் நிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு ஒரு சக்தி வேணும். இந்த நடுநிலையாக இருப்பது இல்லை, அந்த தண்டனையை பொறுத்தோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அது வேணாம் நமக்கு. ஸோ மன்னித்தல் என்பது நாம் முதல்ல அங்க ஏற்பட்ட வழியை நம்ம வாங்கணும். வாங்கி தாங்கி இப்ப நம்ம திரும்பி செஞ்சா என்ன வரும், இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா அந்த வாங்கிட்டு பொறுமையா நிதானிச்சு அப்புறமா நம்ம மன்னிக்கிறோம் பாருங்க, அதுதான்
அவங்களால நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்புல இருந்து நாம் விடுபட்டோம். ஆனா அவன் அனுப்பிய நோக்கத்தோட நாமளும் திரும்பி செயல்பட்டோம்னு சொன்னா அந்த எதிர்மறை விளைவை ஏற்படுத்தி விட்டது. அந்த விளைவு நீ நான் 2 பேரும் சட்டையை பிடிச்சி நிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த எதிர்மறையை அந்த சூழ்நிலை கையாண்டு அதை ஏற்றுக்கொண்டு நாம அந்த இடத்துல மன்னிச்சுட்டு வரோம் பாருங்க. அந்த வழி அவனை சிந்திக்க வைக்கும், ஒண்ணு திருத்த வைக்கும். இல்ல அவனால 2மே செய்ய முடியலன்னா வலி அவனுக்கு இருக்கும், நமக்கு இருக்கு. தண்டிப்பதை விட மன்னித்தல் தான் ஒருத்தனை திருத்துறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கும். அதே சமயத்துல அவன் திருந்தலன்னு சொன்னா அவனுக்கு அந்த குற்ற உணர்வுலாம் அதிகமாகி வலி நிறைய வேலைகளை செய்யும். அது எங்க வலிக்குது, ஏது வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. ஆனா வலிக்கும். அதனால மன்னித்தல் புதுசா ஒண்ணு நம்ம கத்துக்கிறோம், வளர்க்கிறோம்னு இல்லை. நம்ம கிட்டே இருக்கே, ஆனா நம்ம உள்ளுக்குள்ள பயன்படுத்துறோம். அது எல்லா இடத்துலயும் நம்ம பழக கொஞ்சம் பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்குதான் அமைதியா இருக்கணும், நம்மளை நாம அமைதிப்படுத்திருக்கணும், சமாதானப்படுத்திருக்கணும், நமக்கு நாமே தைரியம் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா இதை எல்லா இடத்திலும் நாம் செயல்படுத்த முடியும். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சுவாமி, ம் மனிதர்கள் அனைவரும் உரிமை எடுத்துக்கொள்வது, பொருளாக இருக்கட்டும், ம், நபராக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், இந்த உரிமையை பலமாகவே கருதுகிறார்கள் சுவாமி. ம். இந்த உரிமை பலவீனம் என்பது எப்படி உணர்வார்கள்? அது இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், இல்லாத பொழுது எப்படி இருக்கும் சுவாமி? ம். ம். உரிமை இருக்கும்போது எப்படி இருக்கும், இல்லாத போது எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? ஆமாம் சுவாமி. உங்க கேள்வி கொஞ்சம் எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன். சுவாமி, அனைவருமே உரிமையை பலமாக கருதுகிறார்கள் சுவாமி. இந்த ஆமா, உரிமை பலமா பலவீனமா என்பது கேள்வி சார். உரிமை பலமா இருக்கிறதுனால தானே எல்லாரும் அதிகாரப்படுத்துறாங்க, கட்டுப்படுத்துறாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அஹ்? எல்லாமே பண்றாங்க. ஆமாம். அவங்களுக்கு உரிமை வேணுன்றதுக்கு தானே நிறைய இப்ப நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் கல்யாணம் பண்றாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, மனைவி மேல உரிமை எடுத்துக்கிறார், மனைவி மேல அக்கறை காட்டுறாரு, பாசம் காட்டுறாரு, நேசம் காட்டுறாரு, காதல் காட்டுறாரு, காமம் காட்டுறாரு, எல்லாமே காட்டுறாரு. அதே டைம்ல உரிமையை எடுத்துக்கிறார். ஐய் உட்கார், எனக்கு இதை எடுத்துருவா, எனக்கு அதை எடுத்துருவா. இந்த உரிமை வந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தை வந்துடுது. குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு மேலே அக்கறை, அன்பு, பாசம், நேசம் எல்லாம் காமிச்சிட்டு வர்றாங்க. வளர வரல உரிமையாடு, என் பேச்சை தான் நீ கேட்கணும். யாரும் அவங்கவுங்களோட விருப்பத்தை பத்தி யாருமே பொருட்படுத்துறது இல்லை. உரிமைன்னு ஒண்ணு வந்துட்டா நீ என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய். இந்த உரிமை கடைசி வரைக்கும் நினைக்கலன்னா அவங்களுக்கு காசு பணம் வேணும், சொத்து சுகம் வேணும். உடனே இந்த சொத்துக்கு பாருங்க, எனக்கு எங்க அப்பா சொத்துல சம உரிமை இது. தாத்தாவை பார்த்தே இருக்க மாட்டான், தாத்தா சொத்துக்கு எனக்கு பேரனுக்கு தான் உரிமைன்னு ஒரு நிலைப்பாடு. இந்த உரிமையை வளர்ப்பதற்கு, இந்த உரிமை தான் நான் நம்புறதுக்கு நிலைமைக்கு என்ன ஆகுறாங்கன்னா, முதல்ல இவங்க காசு சம்பாதிச்சு செத்து வைக்கணும், சொத்து இருக்கணும். இது அவங்களுக்கு ஒரு பவரா இருக்கிறதுனால தான் அது நேர் வழியில சம்பாதிக்கிறானோ, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறானோ, பாவத்துல சம்பாதிக்கிறானோ, பழியில சம்பாதிக்கிறானோ, ஏதாவது சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு அவனுக்கு கிடைக்கிற பவர்
என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எல்லாருக்கும் எழுதா இல்லையா ஜெகதீஷ்? ஆமாம் சாமி. அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? உலகத்துல இருக்க எல்லாரும் இதை தான் செய்யறாங்க. எதிர்காலம், சொத்து வாங்கி வச்சுக்கணும், இப்படி இதெல்லாம் சேர்த்து வைக்கணும், நகை சேர்த்து வைக்கணும், நட்டு சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும். ஆக்சுவலி பாருங்க, எல்லாரும் நான் நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நான் 4 ஊருக்கு போய் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக யாருமே சம்பாதிக்கிறது இல்லை, இல்லையா? எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு பொதுவாக சொல்லலாம். சில பேர் இருக்காங்க தன் வாழ்க்கையை தானே அனுபவிச்சு மனைவி மக்களோட ஊருக்கு போறது வர்றது, வாழ்க்கையை அனுபவிக்கிறது, தனக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சு நம்ம செலவழிக்குதுன்னு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இல்லை. எல்லாரும் வாயை கட்டி வயிற்ற கட்டி ஏதாவது சேர்த்து வைக்கணும்ன்றதுதான் இயல்பா இருக்கு. இதுல இவங்களுக்கு கிடைக்கிற என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அந்த உரிமைன்ற ஒரே ஒரு விஷயம்தான். எல்லா அப்பா அம்மாவும் சொல்ற ஒரு ஸ்டைல். ஒரு பொண்ணு காதலிச்சு சோத்தனா, பார் நான் சொல்றவனை கல்யாணம் பண்ணீங்கன்னா உனக்கு சொத்துல உரிமை இருக்கு. நீ அவன் லவ் பண்றவனை தான் கல்யாணம் பண்ணா உனக்கு 10 பைசா கொடுப்பான், உனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே போ. ஏன்னா அது மேஜர், ஒண்ணும் பண்ண முடியாது. என் சொத்துல ஒரு சல்லி காசு தர மாட்டேன். அப்பனா வாட் இஸ் த மீனிங்? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்புறம் காதல் பெருசுன்னு போயிடும், கல்யாணம் பண்ணிக்குவோம், ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க, திரும்ப வந்து அப்படியே ஆடுவாங்க, திரும்ப பில்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் போகும். எல்லாம் நல்லதும். ஒருத்தர் உறுதியா நிற்பாங்க, ஒரு 100% யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அறிவுபூர்வமான வழிநடத்து பொருள் குருவின் வழிகாட்டுதல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அநீதிகள்லாம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நிலையில் நிற்க வைப்பார்கள். அதுதான் சரி அப்படின்ட்டு. அவங்களுக்கு உரிய காலம் வரும்போது வேணா கொடுக்கட்டும். ஆனா உடனே சமாதானம் ஆகுறது இது மாதிரி பலவீனமான இடத்துக்கு போகக்கூடாது சொல்லுவோம். ஸோ இந்த உரிமையை இவங்க எங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த உரிமையை இறுதி வரைக்கும் கொண்டு போகணும். அதற்கு இவங்களுக்கு இப்போ பாசத்தை வளர்க்கறதுனால பணம் வேணும். உரிமை தான் தன் பலமாக வளர்கிறது இவங்க கிட்ட. இப்போ உரிமையா அவங்களுக்கு எல்லாத்துலயும் அத்தாரிட்டி ஏத்துக்குது. அவங்க விரும்புறாங்களா விரும்பலையா, இது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நீ. ஆனா உனக்கு நான் சோறு போட்டேன், துணிமணி வாங்கி கொடுத்தேன், உன்னை நான் கூட்டின்னு வந்தேன், இப்படி பல டைலாக்ஸ் எல்லாம் போகும். இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப அழகா திருப்பிக்கிறாங்க. உன்னை யாரு பெத்துக்க சொல்றது? பெத்தா உன் கடமை செஞ்சுதான் ஆகணும். இவங்கெல்லாம் இப்படி யாருன்னா சொல்லிட்டாங்க, ஐயோ அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தாங்க பசங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உன் டியூட்டியா, உன்னை யாரு என்னை பெத்துக்க சொன்னது? நானே பெத்துக்க சொன்னேன். இப்பெல்லாம் ரொம்ப போல்டா சின்ன வயசுல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 7வது 8வது படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பேச முடியாத நிலைமை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த உரிமை தான் இவங்களோட பலம். இந்த உரிமை தான் இவங்களோட அதிகார திறன். அடுத்தவங்கள ஒரு அலட்சியமா பார்க்கறது, இவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கெல்லாம் கேட்டு வாங்காமல், ஏதோ ஒரு முறையா இல்லாமல் அதிகார தோரணையில் அதிகாரப்படுத்துறது, எல்லாரும் எனக்கு பயப்பட வைக்கணும்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்கிட்ட இருக்கிற இவர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை வச்சு தன்னை மதித்தல் அப்படின்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. அந்த உரிமைன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த உரிமைன்னா என்ன இருக்கணும்? இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். எதிர்காலன்ற ஒரு விஷயம் வரணும். இந்த எதிர்காலம் இதெல்லாம் ரொம்ப பலவீனமான ஒரு விஷயம்.
இந்த எதிர்காலம் மாதிரி ஒரு பயங்கரமான பலவீனம் வந்து எதுவுமே கிடையாது. அது மனிதனை ரொம்ப கோழையாக்கிடும். எதிரியே என்ன சொல்றது, எதுவுமே அந்த எதிர்காலம் எதிர்காலம்னு சொல்லி அது ஒரு பலவீனத்தின் உச்சம் கூட சொல்லலாம். எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு தன் வாழ்க்கையை வேற கோணங்கள் எல்லாம் செலுத்தி என்னெல்லாம் பண்றது. பாதுகாப்பு அவசியம். ஆனா பாதுகாப்பே வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு சொன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த உரிமைன்ற ஒரு விஷயத்துல போகும்போது இதுவே ஒரு பவர் ஆகி, இதுவே ஒரு எனர்ஜி ஆகி, இதுதான் நான் ஆகி, அதனால அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதோ அடுத்தவங்களோட இது பண்றதோ இல்லாமல் போய் இந்த உரிமையை வளர்த்தல், உரிமையை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லி அதற்கான விஷயங்கள்ல போவாங்க. இப்ப பாருங்க, ஒரு சின்ன பாருங்க எவ்வளவு வீக், இது ஒரு பலவீனம் சொல்றதோட இது கொஞ்சம் நாசுக்காவே சொல்லுவோம். காலையில எழுந்துக்கிறாங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குன்னா சாயந்தரம் அவர் வரும்போது மனைவி பிடிச்ச ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒரு, நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். காலையில ஏதோ ஒரு பரவாயில்ல ஒரு அறை விட்டு போயிடுவார். போயிட்டு சாயந்தரம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். சொன்னா நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இனிமேல்லாம் நாங்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணுமா பானிபூரி வேணுமான்னு கேட்பார் அவர் ஃபோன் பண்ணி. எனக்கு ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லேடி சொல்லுவாங்க. இவர் வாங்கிட்டு வர மாதிரி. ஆமாம், இந்த ஒரு அறையெல்லாம் பெருசாக எடுத்துன்னு போனால் ஃப்ரைட் ரைஸும் பானிபூரியும் யார் வாங்கி தருவா? சரின்னு விட்டுருவாங்க. இந்த இடத்துல இவங்க என்ன தன் ஆதாயத்துக்காக மன்னிச்சாங்களா, தன் எதனால இவர் செய்கிறார், அவர் எந்த அடிப்படையில் செய்கிறார், இந்த அம்மா எந்த அடிப்படையில், நம்ம பார்க்கறதுக்கு ஜோக்கா இருக்கு, காமெடியா இருக்கு ஏதோ. ஆனால் இதனோட உள் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உரிமைன்னு வருது. உரிமையில் அடிக்கிறார், உரிமையிலே சாப்பிட வாங்கி தர்றார். இந்த உரிமை தான் நான் ஆகுறாங்க, இவங்க மாற்றி மாற்றி உரிமை எடுத்துக்கிறாங்க, மாற்றி மாற்றி அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த உரிமை நிலையா இருக்கணும்னா அதுக்கு சில கோணங்கள் போறாங்க. ஆனால் ஒரு நற்பண்புடையவன், ஒரு தெளிவானவன், ஒரு யோகியன், நல்ல சிந்தனையாளன், நற்செயலுடையவன், நற்சொற்கள் பயன்படுத்துபவன். நான் சொல்றது ஒரு சாமானியன், ஒரு யோகி ஞானி அவன் அப்படி எல்லாம் போல ஆன்மீகவாதி இல்ல, ஒரு பாமரனுக்குள்ள சொல்றேன். இந்த மனப்பக்குவம், இந்த நல்ல நெறிகளோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் பொறுமையோட நிதானத்தோட கொஞ்சம் தெளிவாக செயல்படக்கூடியவனாய் இருப்பின் கண்டிப்பாக தன் உரிமையை அளவுகோல் வைத்துக் கொள்வான். இந்த உரிமை என்ற பேரில் பிறரை துன்புறுத்துவதோ அதிகாரம் படுத்துவதோ அடிமைத்தனம் படுத்தும் அளவிற்கு போகக்கூடாது. அவரவர்களோட சுதந்திரத்தை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். நேற்று கூட கோயில்ல ஒருத்தவங்க வந்தாங்க. அந்த அம்மா தன் மகனின் முடியெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, நீங்க கட் பண்ண சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், பாருங்க இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, இது அவரோட விருப்பம், அவரோட சுதந்திரம். தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுறது நாகரிகம் இல்லை. அதனால அது அவர் விருப்பம். வேற ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்கலாம், அறிவுரை சொல்லலாம், வழிகாட்டலாம், அதெல்லாம் செய்யலாம். அவருக்கு பிடிச்சிருக்க அவர் செய்யறாரு, விட்டுருங்களேன். இதை நான் கேட்க முடியாதுமா, நீ வேணா கேட்டுக்கோன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் சிறு வயதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன்தான். நான் என்னால் உடனே உள்ள பூந்து அதிகாரம் பண்ணி அவனை மிரட்டி அம்மா சொல்ல கேளு முடிவு எடுத்து சொல்லியிருக்க முடியும். ஆனால் அது சரியில்லை. அவன் என்னை வணங்கி நிற்கிறான் என்பதற்காக அவன் மேல் நான் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவன் விருப்பத்துக்கும் நான் மதிப்பு கொடுத்தாகணும். இங்க உரிமை இல்லை, ஏன்னா எங்ககிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு. அதனால அது அவரோட விருப்பம், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் கேட்கிறேன், சொல்றேன். தப்பு நான் தப்புன்னு சொல்றேன், இதை செய்யாதேன்னு சொல்றேன், இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படி.
இல்லைன்னா அப்போ விட்டுருங்க அப்படின்ட்டு. நீங்க இந்த உரிமைன்ற பேர்ல இந்த Dress போடாத, இந்த லிப்ஸ்டிக் போடாத, இது ஏன் நீ போட்ட, இது எப்படி இருக்கு பாரு, இந்த லெகின் போடாத, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பார்க்கிறேன் நடைமுறை வாழ்க்கையில். இதெல்லாம் என்ன, அந்த உரிமை எங்க போகுது, எங்க ஆரம்பிக்குதோ அங்க போகும். கட்சியில இந்த உரிமை எல்லாமே எதுக்குடா எதுக்குடான்னு பார்த்தா, இந்த பொம்பளை பசங்க மேல ஊறப்பட்ட அக்கறை, அவங்கள பார்த்தாவே கோவப்படுறது, யாருக்கிட்ட எங்கன்னா நின்னாங்கன்னா, எதனா பார்த்தாங்கன்னா, எதனா சாப்பிட்டாங்கன்னா, எதுனா உடனே ஆத்திரப்படுறது, இது மாதிரிலாம் ரொம்ப எமோஷனல்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன்னா உடனே என் டு த போயிடும் அவங்க கற்பனையில் இந்த உரிமையை அப்படி கொண்டு போய் விட்டுரும். நம்ம பசங்க மேல நமக்கே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் இந்த உரிமை. இதெல்லாம் ஒரு எதிர்மறை விளைவுகளும் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு பவர் இதெல்லாம் கொடுக்குதுன்னோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பலவீனமும் பட்டு. ஸோ இந்த உரிமைன்றது அளவுகோலுக்குள்ள இருக்கணும். ஒண்ணுமே உரிமையே இல்லாமல் பட்டும் படாமல்லாம் வாழ்க்கை நடத்தினா அதுவும் சங்கடமா இருக்கும். எல்லாம் இருக்கும். அதுக்குன்ட்டு அவங்கள புரிந்து கொள்ளாமலையோ, அவங்கள இது பண்ணாமலையோ, வெறும் எனக்காக மட்டுமே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த உரிமையை வச்சுக்கணும்னா, அப்போ இவங்க கிட்ட இருக்கிற ஒரே பலம் என்னன்னா, இந்த பணத்தை சேர்த்தாதான் இந்த உரிமை வளரும். இந்த உரிமை வளர்ந்தாதான் பவர் எனக்கு வரும். இந்த பவர் வந்தாதான் நான் நிறைய காசு சம்பாதிக்க முடியும். நிறைய பேரை என்ன வேணா அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பவரை கிரியேட் பண்றாங்க. அந்த பவரை கிரியேட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பந்த பாசமா இருக்கிற மாதிரியும், நஷ்டமாகிற மாதிரியும், எல்லாம் அவங்கதான்ற மாதிரியும் பெரிய ஒரு மாய உலகத்தெல்லாம் உருவாக்குவாங்க. ஆனா அந்த உரிமைன்ற ஒரு விஷயம் உலக நீதிக்கு உட்பட்டது. இதோட முடிச்சிடுறேன் நான். இதுக்கு மேல நான் போக விரும்பல. ஓகேவா ஜெகதீஷ்? நன்றிங்க சுவாமி. ஏன்னா வேற எங்கிருந்து இந்த சோர்ஸ் பிறக்கிறது இல்லை. அதனால இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இது அப்படியே போகுது, அதனால தான் நிறுத்திடுறேன். சொல்லுங்க. நன்றிங்க சுவாமி. இந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை, ம், திருப்பாவை என்று ம், நாம் அதிகாலையில் பாடிக்கொண்டு ம். இருக்கின்றோம் சுவாமி. இந்த இந்த பகுதி பற்றி விளக்க வேண்டும் சுவாமி. இதன் உள்நோக்கம் என்ன? இது ஏன் இப்படி வகுத்தார்கள்? இது ஏன் மார்கழி மாதத்தில் வகுத்தார்கள் என்பது பற்றி. திருவம்பாவைன்றது சைவர்கள், வைணவர்கள் அவங்க பின்பற்றுறது. இதுல என்னன்னா, பொதுவாக பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மார்கழி மாதத்துல வந்து பெண்கள்லாம் இப்ப சில பேர் வந்து இந்த காலையில எழுந்து குளிச்சு ஆஹ், பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது அப்படின்னு. ஆனா ஒரு சில பேர் பெண்கள்லாம் நைட்டு 2 மணிக்கு எழுந்து கோலம் போடுறது, பெரிய பெரிய கோலம் போடுறது, வீட்டு முன்னே அலங்கரித்தல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அதிகாலை எழுந்துக்கணுன்ற ஒரு பக்குவத்தை கொடுக்கணுன்றதுக்காகவும் இந்த மார்கழி மாதம் எல்லாரும் குளிர், ஆஹ், இந்த என்ன சொல்றது, தட்பவெட்ப நிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சயின்டிஃபிக்காக ஏதோ சொல்றாங்க. ஒரு நல்ல எனர்ஜி வருது அந்த பனி மூட்டத்தில் இருக்கும்போது, நம்மளுக்கு ஒரு காஸ்மிக்ல இருந்து ஒரு ரேஸ் வருது, அந்த ரேஸ்னால ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மள ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அந்த அதே சமயத்தில் இது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நம்ம மனம் உடல் எல்லாம் கவனம் சீராக இருக்கணும்னா இறை வழிபாட்டில் இருக்கிறது, பூஜையோ புனஸ்காரமோ பஜனையோ இல்லை தியானமோ ஏதோ இதில் இருக்கிறது நல்லது, நல்ல பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு அருள் கிடைப்பதற்கெல்லாம் சுலபமாக இருக்கும், இல்லை உங்கள் தேவையற்ற சுமைகள் குறைப்பதற்கு, மனபாரம் குறைப்பதற்கு, உடல் பாரம் குறைப்பதற்கெல்லாம் இது வழிவகுத்து தரும். நீங்கள் அதிகம் உறங்காமல் இருக்காமல் அதிகாலை எழுந்துப்பது நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து இதுல என்ன நோக்கம்னா, முதல்ல நீங்க அதிகாலை எழுந்துக்கணும், அதுதான் முக்கியம். இந்த குளிர்ல எல்லாருக்குமே சுகமா தூங்கணும்ன்றதுதான் நோக்கமா இருக்கும். இந்த அதிகாலை எழுந்துக்க முடியாம எல்லாரும் அப்படியே சோர்வா தளர்ச்சியா
அப்படியே ஒரு மயக்க நிலையில எது வந்தாலும் சூடா சாப்பிடுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு சோர்வான மனநிலையை, சோர்வான பழக்க வழக்கத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ இந்த இந்த மாதத்தில் வர விஷயங்கள் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். வர 2, 3 மாசத்துக்கு இதே தட்பவெப்ப நிலையும் சூதேஷ்ண நிலையும் நிலவும் போது இவங்களுக்கு இந்த கவனத்தை சீராக்கவோ, கவனத்தை வளர்த்தலோன்றது ஒரு விஷயத்துக்கு போக முடியாது. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும். அதனால இந்த பெண்கள் எல்லாம் முதல்ல அதிகாலை எழுந்துக்கணும். இந்த திருவம்பாயில பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. "பெண்ணே எழுந்திரு, சிவனை நம்ம வணங்கணும், சிவனை பாடணும், எம்பெருமானை வணங்கி நிறுத்தணும், அவர் போற்றத்தக்கவர், புரிந்து கொள்" அப்படின்ட்டு இந்த அதிகாலை இந்த மார்கழி மாதத்திலே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்து, பெண்களை தான் எழுப்புவதாக தான் திருவெம்பாவையும் இருக்கும். அதுவும் அப்படிதான் இருக்கும். இது பெண்கள் தான் முதல்ல எழுந்து காலையில எழுந்து குளிச்சு எடுத்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றது எதற்குன்னா, ஒரு குடும்ப நலன் காக்கணும், ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஆஹ் அந்த வீட்டிலே எப்போதும் ஒரு புத்துணர்வும், நல்ல விஷயங்களும், இறை அருளும் எல்லாம் கலந்திருக்கணும். இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து சூழ்நிலை அப்படி கணவன் மனைவி இப்படியே பசங்க எல்லாருமே ஒரு ஒரு சோம்பலான நிலைக்கு போயிடும். இந்த சுகம் அதிகரித்து விட்டால் தரித்திரம் பிடித்து விடும். இந்த சுகம் தேவை. ஆனா இதுவே தாண்டி அந்த சுகத்துக்காக தான் நான்ற நிலைக்கு போயிட்டா தரித்திரம் ஆயிடும். அது ரொம்ப தானும் வாழாது, அடுத்தவங்களையும் வாழ விடாது. தானும் துன்பப்பட்டு அடுத்தவர்களையும் துன்பப்படுத்துற நிலைமைக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விடுவிச்சுக்கணும். கவனத்தை சீரா வைக்கணும். கடவுள் பக்கம் கவனத்தை செலுத்தணும். அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு ஆண்களுக்கெல்லாம் கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது, அது பண்றது, இது பண்றதெல்லாம் இருப்பாங்க. ஆஹ் இந்த ஐயப்பனுக்கும் போடுவாங்க, முருகருக்கும் போடுவாங்க, எல்லாருக்கும் போடுவாங்க. மாலை போட்டு விரதம் இருக்கேன்னுவாங்க. ஆனா இந்த முருக பக்தர்கள் எல்லாம் இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கார்த்திகையில போட்டாங்கன்னா அதோட தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா கார்த்திகை கடைசியில போட்டு தைப்பூசத்துக்கு போவாங்க. பழனிக்கு அங்க இங்க திருச்செந்தூர் இந்த மாதிரி அவங்க மார்கழியிலே இதெல்லாம் அவங்களும் பின்பற்றுவாங்க. இது முக்கியமான நோக்கம் பெண்களுக்காக. பெண்ணே எழுந்திருன்றதுதான் அந்த பாடலினோட நோக்கமே. நம்ம எல்லாம் சிவபெருமானோட வழி பண்ணோம். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இந்த பெண்கள் எல்லாம் அதிகாலையில உறங்கி அது ஒரு மாதிரி அஹ், தவறாகி விடும்னு சொல்லிட்டு இந்த வைணவர்கள்ல இதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆண் பெண் இருபாலரும் அவங்க எல்லாம் எழுந்து குளிச்சு எடுத்து வீட்டு வாசல்ல பெரிய பெரிய கோலங்கள் போட வைணவர்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆண்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பஜன் பாடிக்கிட்டு அவங்க அப்படியே அவங்களோட வீதிகள் வழியாக பஜனை பாடிக்கிட்டே போய் எல்லாருக்கும் கடவுள் பத்தி சொல்றதும் அவங்களோட வழிபாட்டை யாரும் தூங்காம எல்லாரும் இப்ப ஒரு 10 பேர் நம்ம வீட்டு முன்னாடி பாட வராங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாக்குறீங்கன்னா மறுநாள் நம்மளும் காலையில எழுந்து எல்லாம் ஐயோ அவங்க வரும்போது அசிங்கமா தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அந்த ஒரு இதுவை ஏற்படுத்தணுன்றதுக்காக அவங்க அவங்க அக்ரஹாரத்தை சுத்தி பாடிட்டு இருப்பாங்க. பொதுவா எல்லா தெருவுக்கும் போக மாட்டாங்க. அவங்க ஐயங்காரர்கள் அவங்களோட அக்ரஹாரத்தை சுத்தி அவங்க எல்லாம் நின்றுட்டு அவங்க வீட்டு வாசல்ல போட்டு வீட்டுக்கு ஒருத்தர் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு பஜனை எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம சைவத்துல எல்லா பெண்களும் எழுந்து குளிச்சு எடுத்து கோலங்கள்லாம் போட்டு அலங்கரித்து அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னே பூஜையில் அமர்ந்திருக்க வேண்டும். இறைவனை மனதார பூஜித்து. ஏன்னா இங்க பாருங்க அவங்க வெறும்
இதுல ஒப்பிட்டு பார்த்தெல்லாம் வேணாம், நம்மள்ட்ட பொறுத்தவரைக்கும் பேசும். இந்த பெண்கள் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இறை பக்தி எல்லாம் வரும்போது வெறும் குடும்ப ஸ்திரீங்களுக்கெல்லாம் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கவோ இல்ல கடவுளை வழிபடுறதுக்குள்ள இல்லாம வெறும் இந்த மாதிரி ஆசா பாசங்களுக்கு மட்டும்தான் நாணம் இல்லாம அவங்களுக்கும் நாணம் கிடைக்கணும். அவங்கள்ட்டையும் கடவுளை பத்தி தெரியணும். வெறும் இப்ப ஆண்களும் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்களே இல்லையோ அது அவங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஆன்மீகத்தை பத்தியும் இதை பத்தி எல்லாம். ஸோ இந்த மார்கழி மாதத்துல இது சயின்டிஃபிக்கா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா மெயினா என்னன்னா இந்த மாசங்கள்ல சுகத்தை தவிர்ப்பது நன்று. நம்ம இறை சிந்தனையோட இருக்கோம்னு சொன்னா, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த பாடியில நிறைய விஷயம் இருக்கு. இந்த பாடிக்குள்ள நமக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மீக ஞானமோ ஆன்மீக தன்மை வெளிப்படணும். இந்த மாதம் அதற்கு உகந்ததாக இருக்கிறதாக கருதப்படுறது. நம்ம எப்போதும் இந்த அற்ப சுகங்களுக்காக உண்பதும் உறங்குவதும் உல்லாசமாக இருக்க பழகப்பட்ட மனதிற்கு உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கும். ஒரு இறுக்கத்திலிருந்து விடுபடணும். இந்த அனுபவம் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும், ஒரு மேன்மையை கொடுக்கும். அதனால திரும்ப திரும்ப இறுக்கமான சூழ்நிலைக்கு போகாமல் எப்போது தேவைப்படுகின்றதோ எப்போது அவசியப்படுகின்றதோ அப்போ மட்டும் இதை பயன்படுத்தும் நிலைக்கு அவங்க தயாராவாங்க. ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்தல் இல்லைன்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இயக்கத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு திறன் இல்லை, ஒரு இல்லை இல்லாம ரொம்ப பலவீனமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவும் தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளவும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளவும் கடவுளுக்கு நானும் என்னாலுக்கும் எனக்கும் வழிபட முடியும், என்னையாலாம் வணங்க முடியும், நானும் கடவுளுக்கு நெருங்க முடியும், நானும் யோகம் பண்ணலாம், நானும் தியானம் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஆன்மீகம் நானும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. ஆன்மீகம் வரும் ஆண்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் சமம்தான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. அதே சமயத்துல நன்மை இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொன்ன உடனே இப்ப அது சயின்டிபிக்கா நிறைய ரீசன் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு அவ்வளவு சரியா தெரியல. ஆனா இதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கும்போது இது ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம்னா பழக்க வழக்கங்கள். இந்த பழக்க வழக்கங்கள் ஒருத்தர்களை உயர்த்துகின்றது. இந்த பழக்க வழக்கங்களை அறிவுபூர்வமாக பார்த்தால் ஆதாயம், நம்பிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு மேன்மை, ஒழுக்கம், பண்பு, இறை சிந்தனை, தன்னிலை உணருதல், தன் ஆன்மீக ஞானத்தை வளர்த்தல். இந்த பாடியும் மைண்டை வர்றது தான் ஆன்மீகம். பாடி செப்பரேட்டா மைண்ட் செப்பரேட்டா இருக்க போயிருதில்லை. இந்த மனமும் உடலும் ஒன்றா இணைஞ்சு இருக்கும் போது கிடைக்கிற ஒரு ஆற்றல் இருக்கு பாருங்க, அது பேதமைகளுக்கு அப்பாற்பட்டவதா இருக்கும். ஸோ நம்ம பயன்கள் என்பது பார்க்கறதோட பக்குவங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளை இதெல்லாம் எங்கே போய் தேடினாலும் நீங்க ஆதாயம் எங்க வேணா கிடைச்சிக்கலாம், எப்போ வேணா கிடைக்கலாம். என்ன இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதற்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இயற்கையிலும் இருக்கு, செயற்கையிலும் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்புகள், ஒரு ஒழுக்கங்கள், ஒரு நெறிகள், இதெல்லாம் யார் கற்றுக் கொடுப்பா? இந்த காலையில எழுந்து வீட்டுல பெரிய வீட்டு வாசல்ல கோலம் போட்டு அலங்கரித்து அது மேல கொஞ்சம் மலர் எல்லாம் வைப்பாங்க, சாணி வச்சு மலர் வைப்பாங்க, இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஏன்னா காத்தில் மலர் பறந்து போயிடும்ன்றதுக்காக அது மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. அந்த கிருமிகள் வராது ஏதோ சொல்லுவாங்க. அதை பண்ணிட்டு அவங்களும் குளிச்சு எடுத்து கோயில் போறது, சிவன் கோயில் போய் தேவாரம் திருவாசகம் பாடுவது, சிவபுராணம் பாடுவது, நடராஜர் 10 பாடுவதுன்னு நிறைய பாடல்கள் பாடுவாங்க. அதிகாலை சிவன் கோயில் சென்று பாராயணம் செய்வார்கள்.
பக்தி சிரத்தையோடு வழிபட்டு வருவார்கள். இல்லை இல்லத்திலேயே அவங்க பூஜையை செஞ்சு பாராயணம் செய்வார். கண்டிப்பாக பாராயணம் ரொம்ப முக்கியம் மார்கழி மாதத்தில். இங்கே நீங்க யோகம் தியானத்தோட பாராயணம் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லா இசை கச்சேரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் தான் சீசன். அதுவும் அந்த அதிகாலையில தான் சாதகம் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு குரல் வளம் எல்லாம் பெருகும். அப்படி இல்லை, இந்த உடலுக்கு தேவையான விஷயத்துக்கே பின்னாடி போய் போய் ஓஞ்சி போன மனமும் உடலும் சோர்ந்து போயிடும் ஒரு லிமிட்டுக்கு மேல. வெறும் இந்த உடலுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து வீணா போயிடும். இந்த மனசுக்காக சுகத்துக்காக ஏங்கி ஏங்கி அது வீணா போயிருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு எனர்ஜி, ஒரு புத்துணர்ச்சி, நம்மளையும் ஒரு மேன்மையாக்க, நம்மளையும் தன்னை தானே கௌரவப்படுத்திக் கொள்ளல், தன்னைத்தானே மதித்தல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த வழிபாட்டு முறை நம்மளை உயர்த்தி காட்டும். வாழ்க்கைன்ற ஒரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜெகதீஷ்? எந்த கோணத்தில் சுவாமி? சும்மா இப்ப இதை பத்தி இதை போய் நிப்பாட்டி வச்சிருக்கேன். இந்த பதிலுக்கு அப்புறம் நான் திரும்ப தொடறேன். வாழ்க்கைன்னா நீ என்ன நினைக்கிற? எல்லாரும் வாழ்க்கையில லைஃப்ல செட்டில் ஆகணும், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா? ஆமாம் சாமி. வாழ்க்கை என்றால் வாழ்க்கையில்னா என்ன நினைக்கிறீங்க? இன்னொருத்தர் நீங்க கூட சொல்லலாம். அது வாழ்க்கை என்றால் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக அனைத்தையும் ஒரு கலை. இந்த வாழ்க்கை எங்க இந்த வாழ்க்கை என்ற சொல் எங்கே பிறக்குது, எங்கே வாழுது, இதுதான் வாழ்க்கைன்னு எப்படி உணரப்படுறது? நம் உணர்வுகள் வழியாக உணர்கின்றோம். வாழ்வதுதான் வாழ்க்கை. எல்லாரும் கேட்குறாங்க லைஃப் செட்டில் ஆயிடணும். இப்போ நான் காசு பணம் இது மாதிரி கல்யாணம் பண்ண பிள்ளை பெற்றேன், வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், என் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, எனக்கு பாதுகாப்புக்கு 1 கோடி ரூபாய் பணம் வச்சுருக்கேன், லைஃப் செட்டில் நினைக்கிறாங்க இல்லையா? ஆமாம். இது கிடைக்கலன்னா உங்க லைஃப் செட்டில் ஆகுது. கரெக்டா? ஆமாம். ஆனால் வாழ்க்கை என்பது யாதெனில் இந்த உடலை சுற்றி ஓடுது பாருங்க, இதுதான் வாழ்க்கை. இந்த உடல் வளர்றது தேயது தான் வாழ்க்கை. இந்த உடம்பை சார்ந்தது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இதெல்லாம் தமக்கு பாதுகாப்பு இதெல்லாம் சொல்றாங்களே, இதுலயே நீங்க எத்தனை பேர் லைஃப் செட்டில் ஆனவங்க யாருமே பாதுகாப்பா இருந்ததில்லை. உலகம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் அது பின்னாடி தான் ஓடுறாங்க. ஆனா இந்த வாழ்க்கைன்னா என்னன்னா இந்த உடம்பை சார்ந்தது தான் வாழ்க்கைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உடலை கெடுக்கிறதோ, இந்த உடலை துன்புறுத்துவதோ, உடலை இறுக்கமாக வச்சுக்கிறதோ, ஆத்திரமா வச்சுக்கிறதோ, கோபமா வச்சுக்கிறதோ, இது மாதிரி ஒரு விஷயம்லாம் வாழ்க்கை இல்லை. ஒரு பற்றுதலோ பந்தத்திலோ ஏதோ ஒரு அடிமையாகி அதனுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு அதுதான் இதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கோணங்கள் இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையை நீ உணர வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு உன் மனநிலை உடல்நிலை புரியணும். இல்லைன்னா ஒரே பழக்க வழக்கத்துல தொடர்ச்சியா ஒரே செயலை செஞ்சு 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 இதுதான் நானும் நம்பி இதை தவிர வேற எதுவுமே இல்லை வாழ்க்கை, இது வேறுமே இல்லை உலகம், இதுதான் உலகம்ன்ற பின்னாடி போயிடக்கூடாது. அது வேறு கோணங்கள் எல்லாம் போனா அதனோட பயன்கள் பலன்கள் அதை காட்டும் பிரச்சனைகள் இன்னல்கள்னு நான் விவரிச்சேன்னா அது ரொம்ப சிரமமா இருக்கும். வேண்டாம், அவரவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்துல புரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த அதிகாலை எழுந்து இதெல்லாம் ஏன் பண்ணணும்னா இதை பத்திலாம் அவங்க புரிஞ்சுக்கணும், தன் உடலை பத்தி புரிஞ்சுக்கணும், தன் வாழ்க்கை என்னன்னு புரியணும். இப்ப புரியுதா எதுக்காக நான் வாழ்க்கையை பத்தி கேட்டேன்னு? இந்த உடல் எனக்கு இந்த உடல் எனக்கு பயனுள்ளதா இருக்கணும், என் மனம் தெளிவா இருக்கணும், எனக்கும் பயனுள்ளதா இருக்கணும். வெறும் அடுத்தவங்களோட எண்ணங்களையோ அடுத்தவங்களோட சுகத்தையோ சுமக்கும் நல்ல நான்
வெறும் சுகத்துக்காக சிரிப்பதும் சுகத்துக்காக அழுவதும் என்ற கோணல் அல்ல. எனக்கும் இறை சிந்தனை, வாழ்க்கைன்னா என்ன, என்னை சுத்தி இந்த உடலை சுத்தி சுழல்வதுதான் வாழ்க்கை. இந்த உடலுக்கு எத்தனை நன்மைகள் வேணும். உலகத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா உல்லாசமா இரு, 4 குழந்தை பெத்துக்கோ, 4 கார் வாங்கிக்கோ, வீடு வாங்கிக்கோ, இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆனா உனக்கு தேவையான பயன்களை நீ எங்கிருந்து பெறுவாய், எங்கே உன்னை உயர்த்திக் கொள்வாய், எங்கே உன்னை மதிக்க கற்றுக்கொள்வாய், எங்கே உன் கௌரவத்தை வளர்ப்பாய், சுய கௌரவத்தை வளர்ப்பாய், சுய மரியாதையை வளர்ப்பாய், கடமை உணர்வை வளர்ப்பாய், அன்பை எங்கே வளர்ப்பாய், பண்பை எங்கே வளர்ப்பாய், அமைதியை எங்கே வளர்ப்பாய், நிதானத்தம், தெளிவு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க வளர்க்கணும். அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும், பண்புடன் இருக்கணும். இதெல்லாம் ஏன்டா எப்படி இருந்தா என்னன்னா, எல்லா வாழ்க்கையும் சுத்துற மாதிரி என் வாழ்க்கையும் சுத்தி, இதெல்லாம் மட்டும் நான் ஏன் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, என்ன உன்னிடத்தில் இருக்கோ அது 4 பேர் மதிக்கும்படியா இருக்கும். காசோ பணமோ, சொத்தோ சுகமோ, சொந்தமோ பந்தமோ, என்ன இருக்கும் 4 பேர் சபிக்கும்படியாக இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும், சொத்து எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு துளி மரியாதை இருக்காது, கௌரவம் இருக்காது, சமூக அந்தஸ்து இருக்காது. யார் பார்த்தாலும் அவன் எத்தனை பேர கார்ல போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, பின்னாடி இருந்து எல்லாரும் ஏசுவார்கள், சபிப்பார்கள். இப்படி அவங்க பெரிய அவங்களுக்கு அவங்களே என்ன வேணா பவர் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் பந்தம் எல்லாம். ஆனால் ஒருத்தர் கூட அவங்க யாரு நான் எனது என்று நம்புறாங்களோ அவங்களுக்கு கிட்ட கூட அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த வாழ்க்கையில் நீ என்ன சேர்த்து வச்சாலும் உனக்கான தேவையான சில விஷயங்களை நீ தான் செய்தாக வேண்டும். நீ சொத்து சேர்த்துக்கோ, சுகம் சேர்த்துக்கோ, எல்லாமே நேர்மறையாக மதிக்கும்படியா இருக்கணும், அவமதிக்கும்படியாக இருக்கக்கூடாது. வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எங்க போய் கற்றுக்கொள்வீர்கள்? இந்த மாதிரி சுகத்துக்கு பின்னாடி போனா என்ன வரும்? சுயநலம் வளரும், பேராசை வளரும், தன்னலம் வளரும். இப்படி நிறைய விஷயங்கள் வளர்ந்து விட்டால் அதை குறைப்பதற்கோ இறக்குவதற்கோ வழியே இல்லை. அப்போ பெண்களுக்கு குடும்பத்தை பேணி காக்கணும், வழி காட்டணும்னு ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் செஞ்சு கொஞ்சம் ஞானத்தை வளர்த்து பசங்களுக்கு, கணவருக்கு எல்லாம் தவறு செய்யும் போது தடுத்து நிறுத்தி நல்ல விஷயங்கள் சொல்லணும், அந்த பொறுப்பு இருக்குன்றத உணர்த்துவாங்க. அப்போ இந்த மாதிரி நேர்மறை எண்ணங்கள் பிறக்கணும். இவங்களோட நல் உணர்வுகள் அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நல் உணர்வு போய் அவங்களுக்கும் அந்த இவங்க என்ன வளர்க்குறாங்களோ அது தன் பிள்ளைகளுக்கு, கணவருக்கு, தாய் தந்தைக்கு, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அவங்களோட அனுபவங்கள் தன் உணர்வுகளின் வாயிலாக பகிர்தல், அவங்களோட ஏன்னா எல்லாருக்கும் பந்த பாசத்தின் வாயிலாக அந்த தொடர்பு இருக்கிறதுனால அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கே செல்லும் போது குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் ஒற்றுமையுடனும் சமாதானமுடனும் ஒரு மன நிறைவோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவங்க நல்ல நெறியோட இருப்பதற்கும், வாழ்க்கை வளமுடன் இருப்பதற்கும், பயனுள்ளமாக இருப்பதற்கும் நிச்சயம் மார்கழி மாத வழிபாடு, இந்த திருவம்பாவை அதிகாலை எழுந்து பெண்கள் அனைவரும் தன் தன் நலன் அப்படின்னா தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்ற நலன், தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள திறன், தன் மேன்மைப்படுத்தி கொள்ளுதல், இந்த சுய மரியாதை வளர்த்தல், சுய கௌரவ வளர்த்தல், கடமை உணர்வை வளர்த்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த அதிகாலை எழுந்து கோலமிட்டு இதெல்லாம் பண்ணி
அவங்க சிவனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கொஞ்சம் ஜெகதீஷுங்க, நீங்க எல்லாம் புராண ரீதிங்களாக எதனா கொஞ்சம் பச்சு கிச்சு தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. இது என் அனுபவத்துல நான் சொல்றேன். இது நன்றிங்க சார். என் பார்வை. அவ்வளவுதான். நீங்க என்ன படிச்சீங்க? நான் எதுவும் படிக்கவில்லை சாமி. இப்படி ஒரு பாடல் பாடும் முறை உள்ளது என்பது தெரியும் சாமி. அதனால் கேள்வி. ஆமா, அது நானும் டெய்லி போட்டுட்டு இருக்கேன் திருவம்பாவி. ஆமாம் சார். ஆமா, தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு 5வது நாள் கூட போட்டேன்னு நினைக்கிறேன். போட்டேன். ஆமா. ம் அது சிவபக்தி வளர்க்கணும். பக்தின்றதும் ஒரு உங்களோட கடமை உணர்வுல அது ரொம்ப முக்கியம். மாதிரி வாழ்க்கையில நீங்க நல்ல விஷயங்களை கடவுள்கிட்ட வரும்போது மட்டும்தான் கத்துக்க முடியும். வெறும் ஆசைக்காகவும் பிரார்த்தனைக்காகவும் தேவைக்காகவும் கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது இதெல்லாம் வராது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க 30 நாட்கள் நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது இந்த அனுபவம் மற்ற நாட்களும் தொடரும்ன்ற மாதிரி தான். புரியுதுங்களா? இன்னும் அப்படியே பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு போலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம். ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சாமி. ம். இந்த மாதிரி நிறைய கோணங்கள் இருக்கு. இன்னும் பக்தி சிரத்தைய பக்தி வளர்க்குற மாதிரி என்ன பேசுங்க சுவாமினாலும் நிறைய பேசுவேன். அறிவுபூர்வமா பேசுங்க சுவாமினாலும் பேசலாம். ஆனா இப்ப நான் பேசுனது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு தோணுச்சு. இது என்னோட கருத்துக்கள், என்னோட அனுபவங்கள், என் நோக்கத்துல பார்த்தது, நானும் அனுபவிச்ச பயன்களை வச்சு பார்க்கும்போது அந்த பாராயணம் எத்தனை தூரம் நம்மளை ஒரு மென்மையான சூழலுக்கு கொண்டு போகுதுன்றது புரியுது அதிகாலையில் எழுந்து பாராயணம் செய்யும்போது. சொல்லுங்க ஜெகதீஷ். மிக்க நன்றி சாமி. சுவாமி, ம். நமது கவனம் மற்றும் நமது இன்பம் சுவாமி. இந்த ம். இன்பத்தை நாம் நம் உணர்வுகள் மூலியமாக உணர்கின்றோம். ம். இறைவனின் இன்பம் நம்மை பந்தத்திலிருந்து வெளிப்படுத்தி ஒரு தூய்மையான இன்பமாக இருக்கின்றது சுவாமி. ம். இது இது எப்படி சுவாமி உடலுக்குள்ள வந்து சேருது? அல்லது இது எப்படி நாம் உணர்கின்றோம் சுவாமி? இது வந்து நம்ம இப்போ இறைவனோட கலக்கிறப்ப இந்த இன்பத்தை உணர்றோம். அது ம். அந்த நேரத்துல இருக்கு. அந்த அனுபவங்களும் இருக்கு. ம். மத்த இடத்துல கலக்கிறப்போ அது ம். அது விட்டுப்பட்டு போகுதுல்ல சுவாமி. இது எப்படி நம்ம நிலையா வச்சுக்கிறது? ரொம்ப சுலபமா நீங்க சொல்றீங்க ஜெகதீஷ். கடவுள் பத்தி நீங்க அனுபவிச்ச இன்பத்தை நீங்க சொல்றீங்க. இப்ப நம்ம ஆமா. சத்சங்கத்துல நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க. நீ உனக்கு கல்யாணம் ஆகல. அவங்க சிற்றின்பத்தின் வாயிலாக இன்பத்தை அனுபவிச்சவங்கள ஒருத்தரை இதுதான் இன்பம் இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் அப்புறம் கடவுளோட பத்தி சொல்றேன். நீங்க மைக்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு எப்படி இந்த சுகத்துக்கு அடிமையாகுறாங்க, இதுதான் நான் நம்புறாங்கன்னு நிறைய கோணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு யாருன்னா விளக்க முடியுமா? இப்ப நீங்க கடவுளோட பக்தியை பத்தியும் சொல்றீங்க, அன்பை பத்தி சொல்றீங்க, இன்பம்ன்றதே வச்சுப்போம். அவங்க நிச்சயம் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த பந்த பாசத்துல இருந்து விடுதலை கொடுக்குது, ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது.
ஒரு ஏதோ ஒரு உங்க அறிவு கட்டினதை நீங்க சொன்னீங்க. அந்த இன்பம்ன்றது புரியுதுனால தான் இந்த ஆற்றல் பெருகும் போது இந்த மாதிரி ஒரு ஒரு வகையான இது நம்மளோட கருத்துல பிரகாரம் சொல்றேன். இது பொதுவாக சாமானியர்களுக்கு இயல்பு. இதுதான் நான் சொல்லி அதுக்குள்ள போகாம அதுல இருந்து விடுபட்டு நிற்க முடியுன்ற ஒரு பலத்தை இந்த இன்பம் கொடுக்குது. அந்த இன்பம் என்ன கொடுப்பதாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பத்தி? அதுவும் இன்பமாக இருக்கின்றது. வேறுபாடு என்னென்றால் அது பற்றுதலை உண்டாக்கி நம்மளை பந்தப்படுத்தி விடுகிறது. அதில் நான் எனது என்று நமக்கு தோணும் சாமி. இதுல நான் ஏன்னா எனது என்று தோணாது. நான் எனது பந்தம் வருது, பற்று வருது, பாசம் வருது, நேசம் வருது, காதல் வருது, எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த இன்பத்தை அனுபவிப்பவர்கள் எனக்கு விளக்கம் சொல்லணும். இந்த இன்பத்தினால நான் இப்படியெல்லாம் அனுபவிச்சேன்னு. இப்போ நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க, நான் கடவுளை தியானம் பண்ணேன், எனக்கு வந்து ஒரு பந்த பாசத்துல இருந்து விடுதலை கிடைச்சதுன்னு சொல்றீங்க. ஆனா அது முழுமையா கிடைச்சுதா அப்படின்றது உங்களுக்கு வளர்ந்த பிறகுதான் தெரியும். இப்போதைக்கு அந்த பாரம் உங்களுக்கு குறைகின்றது. அந்த பாரத்தை நீங்க சுமக்குறீங்க பாருங்க, அந்த சுமை குறைகிறதை தவிர நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்றது அர்த்தம் இல்லை. ஆம் அந்த சாமி. பாரம் குறைகிறது. ஏன்னா நீங்க தியானத்திலிருந்து முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி அதே பாரத்தை ஏறிக்குது. ஆம் சாமி. அதனால நீங்க அந்த பாரம் குறைகின்றது, திரும்பவும் பாரம் ஏறுகின்றது, திரும்பவும் குறைகின்றோம், திரும்ப ஏறுகின்றோம். இதுதான் நிலைப்பாடாக இருக்கு. ஆனா அதுல இருக்கிறவங்க யாருமே இது வேணான்னு ஏன் சொல்லாம இது சுமக்கணுன்றதுக்கு போறாங்க. அதனோட அனுபவம் எப்படி இருக்கும் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. இப்ப இதுல கூட நீங்க பாரத்தை குறைக்க முடியுதே தவிர உங்களோட ஆற்றலையோ கொஞ்சம் அறிவையோ நீங்க வளர்த்துக்கிறீங்க. இல்லை இது தாங்கும் பலத்தை வளர்த்துக்கிறீங்க. அதை குறைச்சி ஏற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி செலவாகிறது கம்மியாகுது. அதனால நீங்க கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகுறீங்க. திரும்பவும் நீங்க வெளியே வந்த உடனே திரும்பவும் அது கடகடன்னு திரும்பவும் சேர்ந்து. ஆனா இது சேரவே கூடாதுன்றதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யணும், நிறைய விஷயங்களுக்கு போகணும். அதுவும் வரும் படிப்படியா, எல்லாருக்கும் சாத்தியம்தான். அதனால இப்ப உங்களுக்கு என்ன, இந்த பாரம் இல்லாமல் இருப்பதாக நீங்க என்ன சொல்றீங்க, இதை பேரின்பம்ன்றீங்க. இது எல்லாம் பாரமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு சிற்றின்பம்னு சொல்றீங்க. ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாத நிலைதான் இன்பம். இங்க பாத்தீங்கன்னா துன்பம்ல ஒரு இப்போ ஒரு துறவி இருக்கார், ஒரு ஞானி இருக்கார், இன்னும் வச்சுப்போம் ஒரு யோகி இருப்பார். ஒரு குடும்பாதியோ, தீய எண்ணம் படைத்தவனோ, அஹ், பாவப்பட்ட ஜென்மமோ, ஒரு நோயாளியோ, ஒரு கொலை களவு செய்த குற்றவாளியோ, யாரா இருக்கட்டும், அவங்களோட வருகையால் ஒரு ஏழை எளியோன் அல்ல ஏதாவது ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் யாரா இருந்தாலும் எல்லாரையும் இவங்களால சமமா பார்க்க முடியும். சமமா அவங்களோட பிரச்சனையை காது குத்து கேட்க முடியும். அது பாவம்ன்றது நல்லா தெரியும். இவன் வந்தானா இவன் பாவம் நம்மளை தாக்கும், இவனுக்கு நம்ம அனுகிரகம் செஞ்சோன்னா நாம துன்பப்படுவோம்னு தெரியும். ஆனால் செய்வார்கள். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்பம் அவங்க போய் அவங்களுக்கு துன்பத்தை நீக்கி அவங்களுக்கும் வாழ்வதற்கான வழியை வகுத்து கொடுப்பார்கள். அவங்களுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையை நீக்கி வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அது அவரவர்கள் பாக்கியத்தை பொறுத்து. சில பேர் குருவை பின்பற்றுவார்கள், சில பேர் குருவை பயன்படுத்துவார்கள். அது அவரவர்கள் பொறுத்தது. ஆனால் வாய்ப்பளிப்பார்கள், நிராகரிக்க மாட்டார்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், யாரையும் விரும்ப மாட்டார்கள், யாரையும் எதிர்க்க மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள், அன்புடன் இருப்பார்கள். அனைவரும் சமம் என்ற நிலையில் பார்ப்பார்கள், அனைவரையும் ஆதரிப்பார்கள். இந்த சமூகமோ இந்த உலகமோ உற்றாரோ உறவினரோ யாரெல்லாம் அவனை நிராகரித்தாரோ அவனுக்குத்தான் முக்கியமாக ஆதரவு அளிப்பார் குரு. ஏனென்றால்
இவர் பேரின்பத்தில் இருக்கிறார். அனைத்து விஷயங்களிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்ட விடுதலை பெற்றவர், சுதந்திரமானவர். தன் கருத்துக்களையும் தன் நிலைப்பாடுகளையும் தன் தேவைகளையும் தன் அறிவும் சுதந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலான நபர். என்னிடம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய அம்மா அப்பாக்கள் ஃபோன் பண்ணி, சாமி என் பையன் வந்து இந்த மாதிரி செய்கிறான், அதுக்கு நான் இருக்கேன், நீங்க தான் உனக்கு எதாவது எடுத்து சொல்லணும், தயவுசெய்து நீங்க சொல்லுங்க. ஆனா நான் சொன்னேன்னு சொல்லிட்டாதீங்க. பாருங்க, நான் சொன்னேன்னு சொல்லிட்டாதீங்க, நீங்களா சொன்ன மாதிரி சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்க, சாமி இந்த மாதிரி என் பையனுக்கு இதெல்லாம் சொல்லலாம். சரிம்மா, நீங்க கோயில் கூட்டு வாங்க பேசுறேன். ஐயோ அவன் வரமாட்டான் சாமி, அதை பெருமையா சொல்லுவாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். அந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி எதுவுமே இல்லாம, எந்த பாரமும் இல்லை, எந்த யாருக்கும் அஞ்சுதல், பணிதல், நெளிதல், இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இல்லாம சுதந்திரமாக பேசக்கூடியவர்கள். தன் மனம், உடல் எதுவுமே அவங்களுக்கு பாரம் இல்லாம சர்வ சதாக்காலம் ஆன்மாவோட இணைந்து சுதந்திரமாக வாழ்பவர்கள், பேரின்பத்தில் லைத்திருப்பவர்கள். அவங்களுக்கு இந்த உலகத்திலே எதுவுமே பாரம் இல்லை. இந்த பறந்து விரிந்த உலகத்தை படைத்த இறைவன் அனைத்தும் அளித்திருக்கிறார். இதில் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொள் என்று சொல்லும் பெரிய பாக்கியவான்கள். இதை யாரால சொல்ல முடியும்? எல்லாரும் தனக்கு இது வேணும் அதுக்கு வேணும் போது இவனை பிடி, அவனை பிடி, அதை பிடி, யாழை பிடி, இதை பிடி. ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த உலகத்துல நான் என்ன எனக்கு வேணும்ன்றதை நானே எடுத்துக்க முடியும்ன்ற பரிபூர்ணானந்தத்தை உணர்ந்தவங்க அவங்க. இங்க எல்லாமே சமமா இருக்கு. இன்னாருக்குன்னு படைக்கப்படல, எல்லாம் கடவுள் பொதுவா படைச்சிருக்கின்ற உண்மையை அறிந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு பாரம் இருக்காது. இவர்கள் இந்த பூமிக்கும் பாரமாக இருக்க மாட்டார்கள். இந்த பூமிக்கும் வளம் சேர்க்க வழியில் அவர்கள் நிலைப்பாடுகள்லாம் இருக்கும். அதனால இந்த சிற்றின்பம் பேரின்பம்ன்றத பத்தி எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த இன்பம் அந்த இன்பம்லாம் இது பாரம் குறைகின்றது, அவ்வளவுதான். நான் வந்து ஒரு இயல்பா இருக்கேன். இந்த நிலைக்கு வரும்போதுதான் நீங்க இன்பத்தை பிரித்து பார்த்தெல்லாம் பேசணும், அந்த பக்குவங்கள் வேணும். இப்ப நீங்க புதுசா ஒருத்தர் ஒண்ணும் இல்லை, ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்க மனநிலை உடல்நிலையெல்லாம் பாதிச்சு சோர்ந்து நீங்க படுத்துருவீங்க. உடல் தன் பலத்தை இழந்துரும், மனம் தன் பலத்தை இழந்து நோய்வாய்ப்படுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த நீங்க சுலபமா எதையும் நினைச்சிடக்கூடாது. இப்ப அந்த தியானம் பண்ணும்போது, யோகம் பண்ணும்போதோ, சத்சங்கத்துல இருக்கும் போதோ மனம் அமைதியா இருக்கு, ஒரு நிலையா இருக்கு, இப்ப இன்னைக்கு எந்த பாரமும் இல்லை, ஆனால் அடுத்த சில நேரம் திரும்ப உங்களை இயக்குன்றது அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்க அந்த தருணத்துல உங்க பாரத்தை குறைச்சிருக்கீங்க. இந்த அனுபவங்கள் வளர்ந்து அந்த அனுபவங்கள் விலகி இதுதான் நான் என்ற நிலைக்கு நீங்க உருவாகணும். அப்போதான் இதெல்லாம் நம்மளை இயக்க. இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு இந்த பலத்தை குறைத்தலும் மிகவும் அவசியம். என்ன சொல்றது, ரொம்ப சுமை தாங்கியே இருக்கக்கூடாது. ஒரு வண்டி பாரத்தையும் இழுத்துக்கிட்டு போய் கடைசியில் அந்த பாரம் தாங்காம வண்டி கொடை சாயறது போல அந்தபடிலாம் போகக்கூடாது. இந்த பாரத்தை அதனால்தான் பந்த பாசத்துக்கு உட்பட்ட வழிபாடு, பந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாடுன்னு வச்சாங்க. பந்த பாசத்துக்கு உட்பட்ட வழிபாட்டுல சிவபெருமான் பசுபதியா இருப்பார். பந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டுல பதியா இருப்பார். ஒரு முன்னாடி சொன்ன இன்பம் தான் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் அளித்து கொண்டு இந்த உலகத்துல வெறும் மனித குலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்பத்தை அளித்து எந்த ஜீவன் எல்லாம் துன்பப்படுகிறோ அந்த ஜீவன்களுக்காக தன் கருணையை காட்டி நம்ம வள்ளல் பிரான் சொல்றது போல, பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன்,
ஒரு பயிர் வாடினா கூட மனம் வாடுகின்றது, உடல் வாடுகின்ற, ஐயோ பயிர் வாடுகின்றது, இதற்கு இன்பம் இல்லையே, உடனே அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்க. இந்த நிலைப்பாடுகள். அதனால இந்த யோகம், தியானம் நம்ம வளர்ந்து வர சமயங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் பாரம் குறைகின்றதே தவிர, நான் அந்த பாரத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன் அப்படிலாம் நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அது வாய்ப்பும் இல்லை. நீங்கள் இன்னும் அந்த ஒரு நிலைகள்லாம் உயரும் போது தான் தெரியும் அதனோட பலங்கள்லாம் எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு இன்பகரமா இருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, உங்க கவனத்தை சீரா வைத்துக் கொள்ள உதவுகிறது அப்படின்னு சொன்னா இந்த பாரம் குறையறதுனால அது உதவுது. ஆனா நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறது அபத்தமானது. அதே மாதிரி நீங்க சிற்றின்பத்தை பத்தி ஒரு விளக்க கொடுத்தீங்க. பற்று வருது, பாசம் வருது, பந்தம் வருதுன்னு சொல்லிட்டு. அது ஏன் பிடிக்குது? இது எல்லாருக்கும் தெரியுது, இது எல்லாருக்கும் பிரச்சனை. நானும் சத்சங்கத்துல சொல்றேன், உலகம் சொல்லுது, பொது நூல்கள் சொல்லு, ஞானிகள், யோகிகள், பெரிய பெரிய விஷயங்கள், இன்னைக்கு சயின்ஸும் சொல்லுது. எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுங்க. ஆனா அவங்களுக்கு யாரும் விரும்பி செய்யல. எல்லாருக்கும் தெரியுது இது கஷ்டம், பிரச்சனை, என்ன இடையூறு எல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் அது பின்னாடியே போறாங்க? அந்த இன்பத்தை பத்தி விளக்குனா இன்னைக்கு வரைக்கும் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாரும் சரியா சொல்லல என்கிட்ட. இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதை தவிர்க்கவும் முடியல, எதிர்க்கவும் முடியல, தாங்கவும் முடியல, ஒத்துக்கவும் முடியல, உண்மையா இருக்கவும் முடியல. தன்னை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு பொய், பகட்டு, புரட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி, ஆஹ், ஏதோ ஒரு உறவுமுறையை வளர்த்து, ஏதோ ஒரு உறவு முறைகளை தனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கான். அதனால அதன் பற்றி விளக்கங்கள் நானும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு தெரியாதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நமக்கு அவசியம் இல்லை. தேவையற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதை விட இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நன்று. நம் நோக்கம் அதுவல்ல, நம் தேடுதலும் அதுவல்ல, நம் தேவைகளும் அதுவல்ல. நம் நோக்கம், நம் தேடுதல் எல்லாம் உண்மை அறிதல், உண்மை அறிந்து ஈசனை அடைதல், வாழ்க்கையை பயனுள்ளதாக்குதல். எல்லாரும் வாழ்க்கையில் இதை தேடுகின்றேன், அதை தேடுகின்றேன் என்றான். ஆனால் இந்த வாழ்க்கை என்பதே உன்னை சுற்றித்தான் என்பது யாருக்கு தெரிய போகுது? உன் உடலை சுற்றினதுதான் வாழ்க்கை. இந்த உடல் வளர்ந்து தேய்ந்து மடிவதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டும் என்று இந்த உடல் உணர்த்துகின்றது. ஆனால் மனமோ ஏற்க மறுக்கின்றது. கடைசியில் வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம எல்லாரும் வாழ்ந்து முடிச்சிட்டோம். எல்லாரும் வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தானே வாழ்க்கை. உடல் இல்லைன்னா என்ன இருக்கு? இல்லையா? புரிஞ்சுதுங்களா வினோத்? சாரி, ஜெகதீஷ். புரிந்தது சுவாமி. சொல்லுங்க. என்ன சாமி என்ன புஷுன்னு ஆகிட்டீங்கன்னு பாக்குறீங்களா? நான் இந்த தியானத்துல ஏதோ பவர் உண்மையாக தான் அதுல சுவாமி. அது குறைகின்றது, நான் அப்புறமா கலக்கிறப்போ நம்ம திரும்பி ஏறிக்குது சுவாமி. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இல்லப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நான் தியானம் பண்ணும்போது இந்த பேரின்பம்லாம் நீங்க நினைச்சிருந்தோம், கட்சியில பார்த்தா இது வெறும் பாரம் குறையுது அவ்வளவுதான். ஆனா அடுத்த நிமிஷம் திரும்ப அதே பாரத்தை தான் சுமக்கிறோன்றது புரிய வச்சு புஷுன்னு ஆக்கி விட்டீங்கன்னு பாக்குறீங்க. இல்லை சுவாமி, அது உண்மையாக இருந்தது சுவாமி. அது ஊக்குவித்தல்ன்ற பேர்ல போலியான நம்பிக்கைகளே வளர்க்கக்கூடாது. அந்த உண்மையை அறிந்து அதன் பக்கம் நம்ம பயிற்சியை தொடரும் போது அதனோட என்ன சொல்றது,
உழைப்போ முயற்சியோ முழுமையாக இருக்கும். அதனால சொல்லுங்க. நன்றிங்க சார். இந்த பாரம் குறையறது தான் நீங்க நிறைய பார்ப்பீங்க. கீழே கீழே அப்படியே ஒரு மொத்தமா உட்காந்துட்டு எல்லாரும் அப்படியே கண்ணு முடி வரும் பண்ணிட்டு கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய யோக மையங்கள்ல அங்கெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்ணுல அப்படியே தண்ணி வரும். அப்படியே அவங்க வந்து என்னன்னா தே ஆர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், ரொம்ப பாரமா இருக்காங்க. அந்த பாரம் குறையிறது வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு அவ்வளவு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாரம் குறையிறது வந்து அவங்களுக்கு அப்படி ஒரு நல்ல தண்ணி வர அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அழுகை குறைகின்றது, அது வெளிப்படுகின்றது. இப்படிதான். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சாமி. சொல்லுங்க. இப்போ சாமி அதாவது இந்த இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது சாமி. இந்த ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே இது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சுமக்குறாங்க சாமி. அது இந்த உடல் தான் சுமக்குதா இல்ல எதுதான் சாமி அதை சுமக்குது? அவங்க மனசுல சுமந்துட்டே இருக்காங்களா சாமி? அதான் சொல்றேன், இந்த ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோமேட்டிக்கு யார் கீ கொடுக்குறா? அது ஆட்டோமேட்டிக்கா தொடர்ச்சியா ஒரு இயக்கம் இயங்கி கொண்டே இருக்கு. அவர் கட்டுப்பாட்டுல இல்ல இல்ல, இது ஒரு இயக்கம் இல்லையா? நீங்க ஆமா. சொல்லிட்டீங்க இல்லையா ஆட்டோ. இது அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் தெரிஞ்சியோ விரும்பியோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கே தெரியுது கஷ்டமா இருக்கு எல்லாம் புரியுது. ஆனா அவங்களால கட்டுப்படுத்த முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆமா. ஸோ அதுக்குதான் அஹ், ஆன்மீகம் அந்த ஃபண்டமெண்டல் கடவுள் ஒரு கட்டுப்பாடு பக்தி சிரத்தை அப்படின்னு வரும்போது தான் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்துக்கிறது, பூஜை பண்றது, இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து இந்த உடலுக்கும் மனசுக்கும் நல்ல அனுபவங்களை கொண்டு போறது. இப்ப இந்த அதிகாலையில் எழுந்து மார்கழி மாதத்திலே இந்த பாராயணங்கள் செய்து இறைவனை வழிபடும் போது இந்த நல்ல அனுபவங்கள்லாம் அந்த இயக்கத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் விடுவித்துக் கொள்ள, இல்ல அந்த அனுபவத்தை குறைப்பதற்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போய் நம்மளை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவுமா இருக்கும்னா இதெல்லாம் விஷயம். இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணோம், எல்லாருக்கும் குரு அமைவதில்லை. ஜெகதீஷ் கேக்குதா? கேட்கின்ற சாமி. இப்போ இந்த இது மாதிரி நம் தகுதியை வளர்த்துக் கொள்ளுதல், இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எங்கிருந்து கிடைக்கணும்? கடவுளை சார்ந்து வரும்போது மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருக்கும் குரு அமைவதில்லை, எல்லாருக்கும் யோகம் பயில்றது இல்லை, எல்லாரும் பக்தி பயில்றது இல்லை, தியானம் பண்றது இல்லை, பாராயணம் இந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லை. எல்லாருக்கும் அந்த இயக்கத்துக்குள்ளேயே இயங்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நாள் கிழமை மாதம் இந்த மாதத்துல இப்படி இருங்க பொழுது இந்த மாதிரி தன்னை ஒரு ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுதல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம் மதம் நல்லிணக்கம்ன்றது நிறைய இருக்கு. ஒன்றல்ல இரண்டல்ல. நீ நம் மத நல்லிணக்கத்தை முழுமையாக பின்பற்றினாலே நீ கடவுளை போல வாழ்ந்துடலாம், அத்த அளவுக்கு இருக்கு. அது எடுத்துரைப்பவரும் இல்லை, அதை பின்பற்றுபவர்கள் அதை படி வாழ்பவர்களும் இல்லாத போன காரணத்தினால ரொம்ப குறைவாயிடுவா இல்லாமல் அதை
ரொம்ப மிக மிக அரியதாகிவிட்டது. அதுவும் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு அது சுத்தமா முடியாதுன்ற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. அதனால அது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனால இப்போ எல்லாம் வாழ்க்கை பயனுள்ளதா இருக்கணும்னா எல்லாத்தையும் இதெல்லாம் நம்மளால இப்போ ஒரு சாமானியர்னா எதுவுமே தெரியாம அதன்படி போய் எல்லாம் போயிடுறான். ஆனா இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு இது ஒண்ணு கூட அவனை இயக்கல. அப்போ இந்த இயக்கத்துல மாட்டி துன்புறவங்களையும் காப்பாத்தி அவங்களுக்கு நன்மை செய்து அவங்களை தடைகள் நீக்கி அவங்கள வாழ வைக்கிறது, இதெல்லாம் கொண்டவன் யாருன்னா அற்புத சக்தி படைத்தவன் இவன் கடவுள், இவன் இறை ஆளன். அதுலயே நமக்கு மார்க்கங்கள் இருப்பதனால யோகி, ஞானி, ரிஷி, முனிவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் கடவுளோட பிரதிநிதிகள், கடவுள் எப்படி இருப்பாரு என்பதற்கு உதாரண புருஷர்கள். ஏனால் இந்த எதுவுமே அவங்களை இயக்கவில்லை. நாம் இந்த இயக்கத்தில் மாட்டி நாம் படம் அவதியும் போக்கி நமக்கும் அந்த எல்லா தகுதியும் கொடுத்து வளர்த்து வாழ வைத்து இந்த இயக்கத்தில் விடுவிக்கக்கூடிய இன்று நம்மளை விடுபடுத்திக் கொள்ளவும் விடுவிக்கவும் செய்யக்கூடியவர்கள். நம் வாழ்க்கைனா என்ன, தேவைனா என்ன, அவசியம்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அவங்க கண் பார்வையை கை தொட்டால், குரல் கேட்டால், அவங்க ஒருத்தர் சூழ்ந்த இருள் அகல்கின்றது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இல்லைன்னா சாமானியம் ஒன்றும் தெரியாம இதெல்லாம் அப்படியே போய்கிட்டே. நமக்கு எல்லாத்தையும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் யாரு தெரிஞ்சுக்கணும். கழுத குதிரை போல நான் வந்தேன் போனேன்னு இருக்காது. நான் யார் தெரிஞ்சு நான் எங்கிருந்து வரேன், எங்க போறேன், என் வாழ்க்கையின் பொருள் என்ன, என் வாழ்வின் நோக்கம் என்ன, என் தேவை என்ன, என் தேடுதல் என்ன, என் பிறப்பின் ரகசியம் என்ன, முதலில் நான் யார். என் வாழ்க்கையை எப்படி நான் பாதுகாப்புக்காகவும் மேன்மையாகவும் வைத்துக் கொள்வது, எதன்படி நடக்கணும், எதை நான் பின்பற்ற வேண்டும், எதை நான் ஏற்க வேண்டும், எதை நான் தவிர்க்க வேண்டும், எதை நான் மதிக்க வேண்டும், எதை நான் அவமதிக்க வேண்டும், இப்படி எல்லாத்த உண்மைகளும் தெரிஞ்சு தர்ம வழியில நடந்து உத்தமனாக வாழ்ந்து கடைசியில் ஈசனை அடைய வேண்டும் என்பதே வாழ்வின் பொருளாக இருக்கும் போது இவர்கள் எல்லாம் மேன்மையானவர்கள், வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள், வாழ்க்கையை வாழ்பவர்கள், வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கி கொண்டவர்கள், வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்தியவர்கள், தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வச்சு கடைசியில் ஈசனை அடைந்து நான் அடைந்து விட்டு நீங்களும் வாருங்கள் என்று வழிகாட்டி நிற்பவர்கள் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா ஜெகதீஷ்? புரிந்தது சுவாமி. சரின்னா நாங்கன்னா வாழ்க்கைலாம் காசு, பணம், சொத்து, சுகம், காரு, பங்களா, நகை, நட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த உடம்பு தான் வாழ்க்கைன்னு இது உடைச்சிட்டீங்களேன்னு சொல்றீங்களா? பட் உண்மை அதானே. ஆமாம் சுவாமி. இந்த உடலை சுற்றிய அனுபவங்களே வாழ்க்கையாக இருக்கின்றன. உடலை வேற என்ன சுற்றி இருக்கு? அனுபவங்கள்
இந்த உடலை சுத்தி வர அனுபவங்கள் தானே வாழ்க்கை. இதுல இந்த நீ எல்லாரும் லைஃப் இந்த உலகத்தை சொல்ற மாதிரி லைஃப் செட்டில் ஆயிடணும் இதாகணும்னு வேகமா போய் என்ன இளமெல்லாம் பண்றாங்களே, யாரும் செட்டில் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலையே. நானும் நிறைய பேரை பார்க்குறேன். இந்த உடலை சுத்தி நடக்கிற அனுபவங்கள் தான் வாழ்க்கையா இருக்கும் போதுனா இந்த உடல் இருக்கிறதுக்கு எல்லாமே அப்ப இந்த உடலுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சீங்களோ இப்ப இதுவும் வாழ்க்கை இந்த உடலுக்கு தேவைப்படுது. இந்த பாரத்தை எப்படி குறைப்பீங்க? பாரத்தை நீங்க ஏதாவது ஒரு பயன் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? புரிந்தது சுவாமி. அப்புறம் ஜெகதீஷ் சொல்லுங்க. நம்ம நேரத்துக்கு வந்திருக்கோம். ஓ அப்படியா? ஓகே, நல்லது. ஆமாம் சார். நான் நினைச்சேன் நீங்க ஏதோ பெரிய பெரிய கேள்விகள்லாம் எனக்கு கேட்டுக்க போறீங்கன்னு நினைச்சேன் நானு. இல்லை சார். ஆக்சுவலி இன்னொரு பிளான் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவரு இன்னைக்கு வெளியே இருக்கிறதுனால அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ சார் பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் கேள்விகள் பற்றிலாம் ஏதோ அண்ட சராசரங்களை பத்தி ஏதோ சம்திங் என்னை கேட்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனத்துக்கு ஆழ் மனத்துல ஒரு கேள்வி முதல்ல இருந்தே இருக்குது, இந்த மறைத்தல் பத்தி. நானும் சொல்லலான்னு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கேன். நிச்சயம் நல்ல சந்தர்ப்பத்துல சொல்றேன். ஆனா அது கடவுளை சார்ந்து இருக்கணும், வெறும் அறிவை சார்ந்து இருந்து விடக்கூடாது. அதனால அதுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபைஸ்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது. கண்டிப்பா சொல்றேன் இன்னும். சரிங்க ஜெகதீஷ், நாம் நிறைவு செய்யலாமா? நன்றி சார். நிறைவு செய்யலாம் சார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சாமி. நன்றி சாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றிங்க சாமி.